உங்களை கைட் பண்ணுறதுக்காக நாங்கள் விரும்புகிறோம். அதனால் இன்று இரவு 8 மணி ஏன் ரொம்ப லேட்டாக வச்சுருக்கிறோன்னா நீங்கள் எல்லாம் வருவதற்கு வசதியாக. அதனால் நீங்கள் 10 மணிக்கு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் எல்லா வாலிப ஆண் மக்களுக்கும் தம்பிகளுக்கு இன்று இரவில் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக வருகிற நமக்கு 11ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இரக்கம் செய்யும் வரை உண்மையே என்கிற ஒரு தலைப்பிலே 7 நாட்கள் கூட்டம் நடக்கிறது. அது டெய்லி மாலையில் நமக்கு சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பித்து விடும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே நானும், சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் அருமையான பாஸ்டர் ஜான்சன் ஜாய்சன் அவர்களும் இந்த கூட்டத்தில் பேசவிருக்கிறார்கள். அதனால இந்த ஒரு வாரமும் அந்த இரக்கம் செய்யும் வரை உண்மை கூட்டத்தில் நீங்கள் எல்லாருமே ஜபத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கடந்த இரக்கம் செய்யும் வரை உபவாச ஜபத்திலே நிறைய சாட்சிகளை ஆண்டவர் வாரம் கேட்க பண்ணுகிறார். நான் நம்புகிறேன் வருகிற இரக்கம் செய்ய கூட்டத்திலையும் கர்த்தர் அநேக ஆயிரக்கணக்கான சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். அதனால நீங்கள் எல்லாரும் ஜபத்தோடு கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வருகிற ஜூன் மாதம் 17ஆம் தேதி அன்று நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடே விடுமுறை நாள். அதில் கனெக்ட் 24 அப்படின்னா யூத் மீட்டிங் வைத்திருக்கிறோம். அதில் எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் நீங்கள் கலந்து கொள்ளணும். உங்கள் கையில் நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது. குறைஞ்சது ஒரு 5 பேரையாவது நீங்கள் முன்பதிவு செய்ய வையுங்கள். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் முன்பதிவு பண்ண வரும்போது அந்த ஃபீஸ் 100 ரூபீஸ் கட்டினா போதும். ஆனால் உங்களுடைய சார்பாக ஒரு 5 பேரையாவது ஒரு 2000 பேரையாவது ஆண்டவர் கூட்டிகிட்டு வரணும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக தேவை செய்து கொடுக்குறாங்க அருமையான பாஸ்டர் ஜான்சன் ஜாய்சன் அவர்கள் வருகிறார்கள். அதனுடைய வாலண்டியர்ஸ் மீட்டிங் ஒரு 200 வாலண்டியர்ஸை எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஃபுட்டு கொடுக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த பிள்ளைகளை கைட் பண்ணணும். அதற்காக ஒரு 200 பெரியவர்களை மட்டும் நாங்கள் எடுக்க விரும்புகிறோம். அப்படி விரும்புகிறவர்கள், அந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்கள் இன்று மாலையிலே சரியாக 7 மணிக்கு வாலண்டியர்ஸ் மீட்டிங் நடக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஸோ அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. வருகிற வியாழக்கிழமை இரவில் சரியாக 7 மணிக்கு 50 வயதுக்கு மேலே உள்ள தகப்பனார் தாயாருக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கோச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு வச்சிருக்கிறோம். 50 வயசுலேயே எங்களை ஓல்டு ஆக்கிறாதீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். ஆனால் அந்த 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏன்னா அவங்க நிறைய பேர் ரொம்ப கவலையில் அவங்க ஃப்ரீயாக இல்லாமல் இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் உலகத்தில் இருக்கிற நிறைய 50-60 வயசுக்கு மேலானவங்க எல்லாருமே அவர்களுக்குன்னு ஒரு சர்க்கிள், அவர்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை உண்டு பண்ணி காலையில் வாக்கிங் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி, அப்புறம் ஆஃபீஸில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் திருச்சபையிலேயே அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு உண்டாகணும். காலையில் அது முடித்த உடனே ஒரு 5 மணிக்கு ஜெபம் வச்சு 6 மணிக்கு இந்த கிரவுண்டில் ஒரு சின்ன வாக்கிங் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ காஃபி இங்கேயே கொடுத்துட்டு அந்த மாதிரி 50 வயதிற்கு மேல் இருக்கிற தகப்பனர் தாயாரை கொஞ்சம் கேர் எடுத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி அப்படி உங்களை கைட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறோம். அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். அதனால் எல்லா தகப்பனாரும் எல்லா தாயாரும் வருகிற வியாழக்கிழமை அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் சொல்லுங்கள். இந்த புக்கிங்ஸை உடனே நீங்கள் ஆரம்பிங்க. நம்முடைய பிள்ளைகள் சர்ச்சில் இருக்கிறவங்க அந்த நீங்கள் கூகுள் மூலமாக புக் பண்ணலாம். இதில் இருக்கிற நம்பருக்கு கூட நீங்கள் புக் பண்ணலாம். ஆன்லைனில் இருக்கிறவங்க நம்பர் மூலமாக புக் பண்ணிக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற 16ஆம் தேதி நம்முடைய திருச்சபையிலே அன்பின் விருந்து அப்படின்னா லவ் ஃபீஸ்ட் இருக்குது. வருஷம் ஒரு நாள் 1ஆம் தேதி நம்ம அந்த அன்பின் விருந்து நம்ம செய்வோம். ஆனால் இன்னைக்கு இந்த வருஷம் அந்த 16ஆம் தேதி என்னுடைய 25th ஆனிவர்சரி, இந்த ஊழியத்திற்கு 25 ஆண்டுகள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அன்னைக்கு அதை ஸ்பெஷல் மீட்டிங்காக வச்சுருக்கிறோம். அதனால் எல்லாருக்குமே அந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியான சாப்பாடு சர்ச்சில் தான் அந்த விருந்து. ஸோ காலையில் ஒருவேளை ஃபஸ்ட்டு சர்வீஸ் நீங்கள் வந்தாலும் சர்வீஸ் முடிச்சுட்டு போய் சாப்பிட்ற நேரத்தில் கண்டிப்பாக ஃபேமிலியாக நீங்கள் சர்ச்சில் சாப்பிடணும். ஸோ ஆன்லைனில் இருக்கிற சொந்தங்களும் உங்களால் ஒருவேளை வர முடிகிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க. வந்தீங்கன்னா அடுத்த நாளும் அந்த யூத் மீட்டிங்கில் கூட இருந்துட்டு நீங்கள் போகலாம். ஸோ ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அதனுடைய இந்த சாப்பாட்டுக்காக ஒரு சின்ன டோக்கன் ஒன்று வச்சுருக்கிறோம். ஏன்னா அந்த கணக்கு தெரியணுன்றதுக்காக. அது ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் அதை எக்ஸ்ட்ரா வாங்குறதுனால
2-3 வருஷம் கஷ்டமானனால ஒரு 20 ரூபீஸ், 20 ரூபாய் அது இருக்குது. அதனால் அந்த டோக்கன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை வாங்கி கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய சொந்தங்கள் அன்னைக்கு வரதா இருந்தால் கூட நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த லவ் ஃபீஸ்ட்டுக்காக அந்த பொருள் மளிகை ஜாமான்கள் வாங்குறவர்கள் பின்பக்கத்தில் ஒரு சின்ன அந்த பேப்பர்ஸ் இருக்கும், அது என்னென்ன வேணும் எவ்வளோ ஐட்டம்ஸ்ன்னு அதில் நீங்கள் டிக் பண்ணி உங்கள் நம்பரை எழுதிட்டீங்கன்னா உங்களை தொடர்பு கொண்டு அதை நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த மாதம் வருகிற மாதம் நிறைய கூட்டம் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாருடைய கரங்களை கோர்த்து பிடித்து நம்ம இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவரே நீர் முன்குறித்த ஆண்டவரே ஒவ்வொரு கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தமா எஃபெக்ட் ஆண்டவரே, கர்த்தர் கிருபையா இருந்து தடைகளை எல்லாம் மாற்றி அந்த ஊழியத்தின் நிமித்தம் நாங்கள் ஒரு பெரிய வெற்றியை பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள், மனுஷிக ஆவிகள் முழுவதுமாக அழிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்க கிருபையின் கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த சைடில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஆலோசனை. நீங்கள் நிறைய பேர் காலதாமதமாய் வருகிறதுனால அங்கே இருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. இல்லை அப்படின்னா அடிக்கடி பாத்ரூம் போகிறதுக்காக வசதியாக இருக்குது அப்படின்றதுக்காக இருக்கிறீங்களா, இல்லை ஃபோன் வருது அதுக்காக இருக்கிறீங்களா தெரியல. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆலயத்திற்கு அப்படின்னு வந்துட்டீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் முழு இருதயத்தோட முழு மனசோட செலவு பண்ணலைன்னா அந்த டைம் வேஸ்ட். உங்களுக்கு அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு நம்ம வந்து வீட்டில் கூட இருந்துக்கலாம். நீங்கள் ஒரு ஆலயத்துக்குள்ளே அந்த ஆலயத்தினுடைய ஆராதனையை மனப்பூர்வமாக நீங்கள் ஆராதிக்கலைன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. அதனால சிலர் அந்த ஃபோன் வச்சிருக்கிறத நான் பார்க்குறேன். ஒருவேளை உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கலாம், அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ளே பெரிய சம்பாத்தியம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ நாள் 6 நாட்கள் சம்பாதிப்பதற்காக கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 2.5 மணி நேரத்தில் வருகிற சம்பாத்தியத்தை அந்த நேரத்துலையும் எனக்கு ஃபோன் ஆனில் இருந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் அது நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால ரொம்ப கவனமாக இருங்கள். ஆராதிக்கணும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பண்ணணும். இந்த பக்கம் பாருங்கள், இடம் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இந்த பக்கம் இடம் இருக்குது, அதனால் இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. நீங்கள் ஈஸியாக இந்த பக்கம் வந்திருக்கலாம். அதனால் அதுவும் ஆலயத்தில் முன்னாடி நிற்கிற ஊழியம் செய்கிற மற்ற ரொம்ப பழைய அவங்க கூட நீங்கள் அங்கே இருக்கிறத பார்க்குறேன் நான். எப்படி நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னு தெரில, இல்லை லேட்டாக வந்ததுனால இருக்கிறீங்களா என்னன்னு தெரில. ஸோ அதனால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்காது. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். சிலர் அடிக்கடி அப்படியே வெளியே போகிறது, சிலருக்கு அந்த டயபெட்டிக் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். உங்களுக்கு அது சின்ன குறைபாடுகள் இருக்கிறனால ஒருவேளை நீங்கள் போயிட்டு வந்திருக்கலாம். அதை நான் ரொம்ப மிஸ்டேக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். உங்களை நான் இப்போ இங்கேயே பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் நான் அடிக்கடி தான் திரும்புகிறேன். எல்லா நேரத்தும் திரும்பாதனால ஒருவேளை அப்படி உங்களுக்கு இருக்கா தெரில. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் ஆன்லைனில் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. பட் இதுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல உட்காந்து ஆராதிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் எத்தனையோ சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் வராதா, நான் போய் உள்ள உட்கார மாட்டேனா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் இந்த ஆலயத்தை தந்திருக்கிறதுனால நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம் சத்தமாய். ஆமென். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் ஒரு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் விழிப்போட தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப சிரமம்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்படின்னா அந்த இடத்துல காற்று ரொம்ப குறைவாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சரி, கொஞ்ச நாளைக்குள்ளே அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம். ஆமென். இதை விட நீங்கள் பாக்கியவாங்க. இங்கே இருக்கிறவங்க காத்தோடு இருக்கிறாங்க, நீங்கள் காற்று இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால் உங்களை காட் பிளஸ் யூ. சிலர் புதிதாய் வந்திருக்கிறவங்க அப்படியே சர்ச்சில் ஒரு பையன் இருக்கிறான், வாலிப தம்பி, இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறான். வள்ளி மாதிரி சவத்தில் ஒட்டிகிட்டே வருவான் பாருங்களேன். ஒரு நாள் கூட வாசல்ல இருந்து நேரடியாக அவன் வந்ததை பார்த்ததே இல்லை. நானும் அவனை கூட்டு ஒரு நாள் சொல்லிட்டேன், ஏன்டா டேய் நீ வர்ற வாசல் அங்கே தானே எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர வேண்டியது தானடா நீ. ஆனால் வரமாட்டான். என்ன பண்ண தெரியுமா, அப்படியே சைடில் ஓரமாக அப்படியே ஒதுங்கி இப்படி வருவான். ஏன்டா அப்படி இருக்கேன்னா அவனுக்கு அவ்வளோ வெக்கம். வாலிப பையன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவனை பார்த்தா.
அது மாதிரி சிலர் புதிதாய் வருகிறவர்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு பழக்கம் இல்லாதனால நீங்கள் அங்கேயே உட்காரலாம். அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் ஆள் பிடிக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களை மாதிரி சாதாரணமான மனிதர்கள். அதனால் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். நீங்கள் இது நம்ம சர்ச்சு, இது கர்த்தரை ஆராதிக்கிற இடம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் முன்னாடி வரலாம். நீங்கள் ஒதுங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒதுங்கிட்டே இருக்கலாம். அதனால் எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து சந்தோஷமாய் ஆராதிப்போம். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஆண்டவர் வந்து லட்சக்கணக்கான ஜனங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு நம்முடைய திருச்சபையை நம்ம நம்பணும். ஆண்டவர் வந்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஸோ எனக்கு ஒரு பெரிய ஜெபம் என்னென்னா, வருகிற டிசம்பர் மாதத்துக்குள்ளே பெர்க்மன் ஐயாவை பார்த்து அவங்கள கூப்பிட்டுருக்குறோம். அவங்க வந்து டிசம்பரில் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒருவேளை அவங்க அப்படி வர்றதா இருந்தாங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்க இந்த ஹால், இதில் ஒரு கிட்டத்தட்ட 300 பேர் இங்கே உட்கார முடியும். அதை திறந்துடணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ஆண்டவர் வந்து ஜனங்களால் நிரப்பணும். சும்மா திறந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவரை நிரப்பி அதில் உட்கார்ற மாதிரி ஆட்களை தாங்க. ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியத்தை நேசிக்கிற, ஊழியக்காரனை நேசிக்கிற, எனக்காக ஜெபிக்கிற உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பல மடங்கு ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவாராக. ஸோ உங்களுடைய எல்லா திருமணங்களும் நான் வந்து திருச்சபையிலேயே நடப்பதற்கு நான் விரும்புகிறேன். திருச்சபையிலே நடக்கிறதுக்கே விரும்புகிறேன். அதனால் உங்களுடைய திருமணங்களை முடிந்த வரைக்கும் சர்ச்சுக்குள்ளேயே நீங்கள் வைக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஸோ ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய திருச்சபையில் நிறைய பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கிறார்கள். அதை குறித்து ரொம்ப கவலையாக இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதுதான் நிறைய டைம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. நல்ல பிள்ளைங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, பட் இன்னும் அவங்க திருமண வாழ்க்கையிலே அவங்க உள்ள என்றாகலை. அதனால் ஸ்பெஷலாக ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், இந்த திருச்சபைக்கு வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் வேதம் சொல்லுகிறது, அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் அவங்களுக்கு ஏற்ற நாளில் அந்த திருமண காரியம் நடப்பதற்காக, ஏற்ற நாட்களில் குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்காக ஜெபியுங்கள். நம்ம ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் நிச்சயம் பெரிய அற்புதத்தை நமக்காக கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஸோ கடந்த ஒரு 15 நாட்களாக நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து இந்த திருநெல்வேலி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கொலைகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இளம் வாலிப தம்பிகள் வந்து நிறைய பேர் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் முழுக்க திருநெல்வேலியில் நிறைய இடத்துல எனக்கு கூட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டங்களிலே தங்கி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான நியூஸ் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், இங்கே நிறைய கொலைகள் நடக்குது, அங்கே நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நிறைய சர்ச் இருக்குது. ஆனால் வாலிப பிள்ளைங்க வந்து நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டு, அது வந்து அவர்களுக்கு அந்த கொலை வந்து ஆக்சிடெண்ட்டாக சொல்லப்பட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆனால் அங்கேருந்து ஊழியம் முடித்துட்டு வந்ததற்கு பிறகு செய்தித்தாள்கள் மூலமாக பார்க்கும்போது அடுத்ததாக ஒரு பெரிய கொலை திரும்பவும் போன வாரத்தில், நீங்கள் எல்லாம் நிறைய பேர் செய்தித்தாள்கள்லையும் இன்னும் அந்த யூடியூப் அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 சமுதாயத்திற்கு இடையே இருக்கிற அந்த பிரச்சனையினால், 2 குடும்பத்தினத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையினால் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக பல ஆட்கள் இந்த பக்கத்தில் சாகுறாங்க, அந்த பக்கத்தில் சாகுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்போ எனக்கு வந்து இது ஒரு ஃபஸ்ட் டைமாக நான் அப்படி கேள்விப்படுறேன். ஸோ நிறைய இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்று தெரிந்தாலும், ஸோ இப்படியெல்லாம் இருப்பாங்களா, இப்படியெல்லாம் கொலை பண்ணுறதாங்க, அதுவும் நம்முடைய ஊரில் பண்ண முடியுமா அப்படின்ற அதை குறித்து நிறைய நான் யோசித்து நிறைய ஆராய்ச்சி போல் அப்படி செஞ்சேன். அப்போது செய்யும்போது எனக்கு வந்து நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படின்னா நம்ம ஊர்லேயா இப்படியெல்லாம் நடக்குது? என்ன அப்படின்னு சொன்னால், ரவுடிகள் வந்து தங்களை ரவுடிகளாய் காண்பித்து, என் கையில் கத்தி இருக்குது, என் கையில் துப்பாக்கி இருக்கிறத பெருசாக நினச்சிட்டு, தான் கூட ஆள் பலமாக இருக்கிறத காமிச்சிட்டு, அதை வந்து ஜெயிலில் போய் அங்கே தங்களுடைய குற்றங்களை பணத்தை கொடுத்து நிரூபிக்காமல் அப்படி திரும்பி கொலை பண்ணுறது, ஒருத்தனுடைய பேரில் 5 கொலை, ஒருத்தனுடைய பேரில் 7 கொலை, இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில் சட்டங்கள் வந்து இப்படி இருக்குதே அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட குணத்தோடையே இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன ஆணி வேர்? இது எங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சு? இதை யார் ஆரம்பிச்சா அப்படின்னு வரும்போது, இந்த பழி வாங்குதல் அப்படின்ற இந்த ஒன்றை நான் வந்து கண்டுபிடித்தேன். ஸோ இதற்காக நான் ஜெபம் பண்ணேன்.
இந்த செய்திக்காக நிறைய நான் தியானித்து நான் யோசித்து அதற்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். கடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த பழி வாங்குதலை குறித்து பேசணும் அப்படின்னு ஒன்று நினச்ச மனசில், ஆனாலும் சரியான ஒரு நடத்துதல் இல்லாமல், ஆனால் இன்றைக்கு இந்த பழி வாங்குதலை குறித்து ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே தெளிவாக என்னுடைய உள்ளத்திலே பேசினார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. பழி வாங்குதல் இதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். நம்முடைய வேதத்தை திறந்து ஒரு சில வசனங்களை நம்ம எல்லாருமே தெளிவாக நீங்கள் வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை உபாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 32ஆம் அதிகாரம் 35வது வசனம், பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். நல்லா கவனிங்க. முதலாவதாக ஆண்டவர் இந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார், பழி வாங்குதலும் பதில் அளிப்பதிலும் எனக்குரியது, அது கர்த்தருக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 48வது வசனம், அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். நல்லா கவனிங்க. இரண்டாவது வாசித்த இந்த வசனத்திலையும் சங்கீதக்காரன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற, நான் வணங்குகிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பழிக்கு பழி வாங்குகிறவர். என் எதிரியினிடத்திலே நான் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை, என் சத்துருனிடத்திலே நான் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக யார் பழி வாங்குவாங்கன்னா, எனக்காக கர்த்தர் பழி வாங்குவார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை வாசிக்க போறோம். 51ஆம் அதிகாரம் 36வது வசனம், ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வறளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக பழிக்கு பழி வாங்குவேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நல்லா கவனிங்க. போதும், என்னை கவனமாய் கவனிங்கள். வேதத்தில் நம்ம வாசித்த இந்த வசனத்திலெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பழி வாங்குறதுல உன் கையில கொடுக்கல. இந்த உலகத்துல எதிரிகள் உங்களுக்கு இருக்கலாம், நிறைய மன கஷ்டப்படுத்துறவர்கள் இருக்கலாம், சில நஷ்டங்களை வருவிக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்ல, நீங்கள் பழி வாங்குற அந்த வேலையை உங்க கையில நீங்க எடுக்க கூடாது என்கிறதுல ஆண்டவர் ஒரு விஷயம் அல்ல, பல விசை எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரோ ஒருத்தர் அதிகமாய் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், நீங்க நஷ்டப்பட்டிருக்கலாம், சில இடத்திலே அவமானப்படுவதற்கு சிலர் ஒருவேளை உங்களுக்கு காரணமாய் இருக்கலாம். உங்க மனசுல நான் பழி வாங்காம நான் விட மாட்டேன், கண்டிப்பா நான் 2ல் 1 பார்ப்பேன், அது எப்படி அவங்க பண்ண முடியும்? யாரோ ஒருத்தரை, ஒருவேளை உங்கள் மாமியாரா இருக்கலாம், உங்க மாமனாரா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களோடும் என்னோடும் தெளிவாய் பேசுகிறார், பழிவாங்கிற வேலை நம்முடையது அல்ல. இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், இந்த இடத்துல இருந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவரே, எது நடக்கட்டும், எது நடக்கட்டும், எவ்வளவு விரோதமாய் வேண்டும் என்றாலும் எழும்பட்டும், ஆனால் இன்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், கண்டிப்பாக நான் இனி யாரையும் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் பழி வாங்க மாட்டேன்.
கவனிங்க, இந்த பழிவாங்குதல் என்கிறது உலகத்துல மட்டும் இல்ல. நம்ம என்னமோ செய்தித்தாளில் வாசிக்கிறோம், அவன் கத்தியை வச்சான், அவன் வெட்டுனான், தலையை கட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னெல்லாம் நம்ம நிறைய வாசிக்கிறோம். ஆனா கிறிஸ்தவர்கள், நான் தான் கத்தியே வச்சுக்கலையே, நான் அப்படி கொடூரமான கொலையாளி எல்லாம் இல்லையே, நான் யாரை கொலை பண்ணேன், நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் பழி வாங்குற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லை. ஒன்று நினைத்து கொள்ளுகிற, அவங்க நிறைய பேர் கத்தியை வச்சுட்டு பழி வாங்குறாங்க. ஒவ்வொருத்தருமே பழி வாங்குறதற்கென்று சிலர் ஒவ்வொரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்க. பாருங்க, சிலர் பழி வாங்குறது எப்படி பழி வாங்க தெரியுமா? பேசுறத விட அமைதியாக்கிடுவாங்க. நான் பேச மாட்டேன், பேசாம பழி வாங்குவாங்க. சிலர் பேசி பழி வாங்குவாங்க, சிலர் சண்டை போட்டு பழி வாங்குவாங்க, சிலர் மூட்டி கொடுத்து பழி வாங்குவாங்க. நல்லா கவனிச்சுங்க, பழி வாங்கிறது என்கிறது வெறும் கத்தியை தூக்கிட்டு இன்னொருத்தரை வெட்டுறது மட்டும் பழி வாங்கிறது கிடையாது. உங்க மனசுக்குள்ள மனைவிய, கணவனை இப்படி பண்ணிட்டாங்க, நான் உனக்கு இப்படி பண்ணுவேன், நீ அனுபவிக்கணும், நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற கசப்பு அவர்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கும் செய்வதற்கும் உங்களை வழிநடத்துமானால், நான் நம்புறேன் நீங்களும் ஒரு விதத்தில் எப்படிதான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, பழி வாங்குற குணத்தோடு தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கையில கத்தி இல்லை சிஸ்டர், உங்க கையில கத்தி இல்லை பிரதர். ஆனா என்ன தெரியுமா இருக்குது? கத்திய மாதிரி நிறைய பேருக்கு வார்த்தை இருக்குது, நிறைய பேர் இதுல எல்லாம் நிறைய பேர் அவ்வளவுதான், பேசாமல இருந்தே பழி வாங்கிடுவாங்க, வராம இருந்தே பழி வாங்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரத்துல தெளிவா பேசுறாரு, இந்த பழி வாங்குறதல் என்கிறது உனக்குரியது அல்ல, உனக்குரியது அல்ல. அது யாருக்குரியது என்று சொன்னால் அது கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்லுங்கள். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக பழி வாங்குகிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியாக. ஆனா உண்மையிலே சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சில காரியங்களை உடனே ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் பொறுத்திருப்பார், ஆண்டவர் அமைதியா இருப்பார், ஆண்டவர் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பார், ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு, மன்னிப்பு கேட்பதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்து, அது இல்லாத பட்சத்திலே தான் கர்த்தருடைய தண்டனையினுடைய பிரம்பு அவர்களுக்கு நேராய் வருகிறது. அப்போ நான் நம்புறேன், ஆண்டவர் நமக்காக பழி தீர்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். நீங்க ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒசூர்ல ஒரு தேவனுடைய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒசூர்ல இருந்தார். அவங்க அவருடைய ரொம்ப நல்ல தேவ மனுஷன், ரொம்ப அழகாய் ஊழியம் செய்கிறவர். அவர் பேர் ஆரோக்கியசாமி. இந்த ஆரோக்கியசாமி அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ரவுடி அடிக்கடி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இந்த பாரு, உன்னை ஒரு நாள் மண்ணெண்ணெய் ஊற்றி நான் உன்னை கொளுத்திடுவேன், ஒரு நாள் உன்னை மண்ணெண்ணை ஊற்றி நான் கொளுத்திடுவேன். ஸோ இதனால இந்த ஊழியர் ரொம்ப பயந்துட்டார். அப்படின்னா டெய்லி அவன் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி உன்னை மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திடுவேன் அப்படின்னு ஒரு ரவுடி சொல்றதை பார்த்து ரொம்ப பயந்து போய் அடிக்கடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவன் இப்படி மிரட்டிட்டே இருக்கிறானே, என்ன பண்றேன்னே தெரியல, இவன் இப்படி பண்ணுவானே அப்படின்னு தோணுது, இவன் இப்படி பண்ணிட்டான்னா என்னுடைய பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிறது, ஊழியத்தை எப்படி செய்கிறது, அப்படி ஒரு கலக்கம் அவருக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த மண்ணெண்ணெய் ஊற்றி உன்னை கொளுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன அந்த நபர் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது. அவருடைய வாகனத்தை அந்த மனுஷன் ஓட்டிட்டு போகும்போது அந்த வாகனம் அவனுடைய நிலை தடுமாறி கீழே விழுது. அப்படின்னா அந்த புல்லட்டு ஓட்டிட்டு இருக்கிறான், அவனுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்குது. அப்போ குடிச்சிருக்கிறதுனால அவரால் பிடிச்சி வைக்க முடியல, கீழே விழுந்துச்சு. அந்த வண்டி மேலேயே இந்த மனுஷனும் விழுறான், இவரால் எழும்ப முடியல. அப்படியே நைட்டு இரவு அந்த வண்டிக்கு மேலே அப்படியே படுத்து கிடக்கிறாரு, நர குடியில் இருக்கிறாரு. வண்டி கவுந்து கிடக்குது. அப்ப அந்த வழியாய் சினிமாவை பார்க்கிறதுக்காக சினிமா பார்த்து முடிச்சுட்டு ராத்திரி ஒரு கூட்டம் பேர் வர்றாங்க. வரும்போது ஏதோ வழியில கிடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. சரி என்னன்னு பார்க்கலாம், இருட்டா இருக்குது, நம்ம என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சி அடிச்சா கீழே பெட்ரோல் நிறைய இருந்திருக்கு, அப்படியே பிடிச்சிச்சு. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அந்த இடத்திலே அந்த மனுஷனுக்கு சாம்பல் மட்டும்தான் மிஞ்சிருச்சு.
அப்போ சில நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமா இருக்க வேண்டும். இன்னொன்று நினைத்து கொள்ளுங்கள், சில காரியத்தில் சிலருக்கு தண்டனை இல்லாததுனால, உடனே தண்டனை கிடைக்காததுனால என்ன வேணாலும் செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, நமக்கு அது ஒன்றும் நடக்காது. அவங்கள அடிமைப்படுத்துகிறது, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா சிறுமைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் பழி தீர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிற்கவே முடியாது, நிற்கவே முடியாது. இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் யாரையாவது குறைவாய் நடத்துகிறீர்களா? குறைவாய் நடத்துகிறீர்களா? ஆண்டவர் அமைதியா இருப்பார். ஆனால் சிலருக்காக ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டார்னா உண்மையிலே நம்ம பொழைச்சிட முடியாது. நீங்க வேதத்துல ஒரு சில மனிதர்களுக்காக ஆண்டவர் பழி வாங்குறாரு பாருங்க. வேதத்தில் நீங்க வாசிக்கலாம். முதலாவதாக வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனமாய் கவனிங்க. இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா, கவனிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா, இது தாவீது பர்சேபாளிடத்திலே தப்பு பண்ணிடுவான். தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம அவன் பாட்டுக்கு எல்லா ராஜ்யத்தையும் பண்ணிட்டு ஜாலியா அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்காம உரியாவை கொன்னுட்டு அவளுடைய மனைவியை தனக்கு மனைவி ஆக்கிட்டு அந்த மனைவிக்கு பிள்ளை கொடுத்துட்டு அப்படியே அதை ஒரு பெரிய விஷயமா அவன் எடுத்துக்கவே இல்லை. ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே அநீதியா இருந்தது. ஆண்டவர் சரி இவன் மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், இவன் மனம் திரும்புவான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், இவன் பண்ணினது தப்பு அப்படின்னு உணர்வான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த தாவீது தான் செய்த தவறை குறித்து கொஞ்சம் கூட அவன் உணரவே இல்லை. இன்னொருத்தனை கொன்னது, நல்ல சேவகனை கொன்றது, அவனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டது, தப்பு பண்ணது, இது எதையுமே இவன் உணராததுனால ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, அவனுடைய வீட்டில் ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, சொந்தக்காரங்க வந்தாங்க. அப்ப அந்த மனுஷன் அவனுடைய வீட்டிலிருந்து ஒரு ஆட்டை எடுத்து அடிச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு, அந்த ஆடு அவனுடைய மடியிலே வளர்ந்துச்சு, அவன் முத்தம் கொடுத்தான், அவனுக்கு அது செல்லமா இருந்துச்சு, அந்த ஆட்டை வலுக்கட்டாயமா பிடிச்சு அதை அடிச்சு கொன்னு தன்னுடைய வீட்டில் உரம்பரைக்கு தன்னுடைய வீட்டில் சொந்தக்காரங்களுக்கு அவங்க ஃபுட்டை சாப்பாடு கொடுத்துட்டான்னு சொன்ன உடனே அப்பதான் இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 6வது வசனத்தை தாவீது சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அடுத்த 6வது வசனத்துல வாசிக்கும் போது, அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும். கவனிங்க, இந்த செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத பாரு, அவன் எடுத்தது ஒரு ஆடு, ஆனா அவன் செய்த தப்புக்கு எத்தனை ஆடு கொடுக்கணும் சொல்லுங்களேன்? நாளத்தனையாய் திரும்பி செலுத்தணும். அப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது தப்புன்னு தெரிஞ்சா அதற்கு மன்னிப்பிற்கு குறைஞ்சது 4 டைம் நம்ம இறங்கணுமாமா, 4 டைம். இது எங்க படிக்கிறோம்னா புதிய ஏற்பாட்டில் வர்றோம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் சகேயுவை சந்திக்கிறார். சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டில் இன்றைக்கு தங்க வேண்டும்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, நான் யாரிடத்துல ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவர்களுக்கு எப்படி கொடுக்குறேன்? நாளத்தனையாய் திரும்பி தர்றேன். அப்போ நீங்க செஞ்சது தப்பு, நீங்க அடுத்தவங்களை வஞ்சிச்சிட்டீங்க அப்படின்னா பைபிள் பிரகாரம் அதனுடைய மன்னிப்புக்கு குறைஞ்சது எத்தனை டைம் கேட்கணுமா? நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு டைம் சாரி சொல்றதுக்கே நிறைய பேருக்கு வருத்தமா இருக்குது. தெரியாம சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லியிருக்க முடியாது எப்படின்னு. ஆனா உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்றது இப்போ ஒரு டைம் சாரி, அதுக்கப்புறம் 6 மாசம் தாண்டி அவரை சந்திக்கும் போது, சாரி பிரதர், அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, ஆனாலும் என் மனசுக்கு கஷ்டமா இருக்குது. அடுத்து ஒரு 2 மாசம் தாண்டி அவரை சந்திக்கும் போது, பிரதர் சாரி பிரதர். அப்படி எத்தனை டைம் கேட்கணுமா மாமா? 4 முறை. இப்போ தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் செய்த தவறுக்காக 4% 4 டைம் கொடுக்கணும்பா.
4 ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும்ப்பா. இது அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. கர்த்தர் பழி வாங்க ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு தாவீது எத்தனை இழந்தான் தெரியுமா? 4 இழந்துட்டான். நம்பர் 1, முதலாவது பர்சேபாளிடத்தில் அவன் பெற்றெடுத்த பிள்ளை மரித்து போனது. 2வது அம்னோன் அவனுடைய பிள்ளை மரித்து போனான். 3வது அழகான ஆண் பிள்ளை அப்சலோம் அவன் கொல்லப்பட்டு மரித்து போனான். 4வது அதோனியா அவனுடைய மகன் கொல்லப்பட்டான். இந்த தான் செய்த தவறுக்காக 4 முறை தீர்க்கணும் நாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவனாய், ஆண்டவருக்கு உகந்தவனாய், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் இருந்த போதிலும் கர்த்தர் பழி வாங்குற நாளில் அவன் எத்தனை முறை திரும்பி கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா 4 திரும்பி தர வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப கவனம். ஒவ்வொரு பெற்றோரும் கவனமாயிருங்கள். சில நேரத்தில் நம்ம செய்த தவறுகள் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். 4ஆம் தலை. தாவீது தப்பு பண்ணினான், தாவீது இழந்தான், தாவீது கர்த்தருக்கு விரோதமாய் செய்தான், தாவீது தன் செய்த தவறை உணரவில்லை. ஆனா யாருக்கு பனிஷ்மெண்ட் தெரியுமா? யாருக்கு பனிஷ்மெண்ட் தெரியுமா? தாவீது பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தான் தண்டனையை அனுபவித்தார்கள். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் பழி வாங்குற நாளிலே எந்த கணவனும் எந்த மனைவியும் தப்புவிக்கவே முடியாது, தப்புவிக்கவே முடியாது. இப்ப இந்த செய்தி நேரத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும், உங்களுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும். நீங்க பழி வாங்குற அந்த நாளுக்கு கண்டிப்பாக உங்களை நாங்கள் விட மாட்டோம். இரக்கம் செய்யும் என்று கேளுங்கள். கண்டிப்பாக அவருடைய இரக்கம் முடிவே இல்லாத இரக்கம். கைகளை உயர்த்தி ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. முழு பலத்தோடு கூட ஆண்டவரே, நான் செய்த தவறுகளுக்காக நீர் ஒரு நாளும் எங்களுக்காக பழிக்கு பழி வாங்க வேண்டாம். உம்முடைய பழி வாங்குதலுக்கு நாங்கள் நிற்க முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் நிற்க முடியாது. முழு பலத்தோடு சொல்லுங்க, தகப்பனே நாங்கள் நிற்க முடியாது, நாங்கள் நிற்க முடியாது. ஆமென். ஆண்டவர் நமக்காக பழி வாங்குகிறவர்கள். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறித்திய செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? இன்னொரு வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இது எப்ப நடந்தது? நீங்க வாசிங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அமலேக்கியர் வந்து ரவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம், அப்பொழுது மோசே ஜோஷுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். இப்பொழுது வாங்க 15வது வசனத்துக்கு வாங்க. 15வது வசனம் 16வது வசனம் வாசிக்க போறோம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டான். அமலேக்கியன் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடினால் தலைமுறை தலைமுறைக்கும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட 396 வருஷம், 396, 396 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த அமலேக்கியருக்கு செய்த அந்த விஷயத்தை கர்த்தர் என்ன பண்ணினாராமா? மனசிலே வைத்திருந்தாராம். தன் ஜனங்களுக்கு விரோதமாய், தன் பிள்ளைகளுக்கு விரோதமாய். நான் நம்புறேன், சிலர் நமக்கு விரோதமாய் செய்கிறதை நாமே மறந்தாலும்
நம்முடைய சன்னதிகள் மறந்தாலும் ஆண்டவர் எப்படி வச்சிருப்பாராமாமா? கணக்கிலே வைத்திருப்பார். தேவனுடைய அலங்கத்தை கட்டின தேவனுடைய மனிதர்கள், திறப்பில் நின்ற தானியேல் என்கிற தேவனுடைய மனிதன், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை அவங்க ஜெபிக்கிறதுக்கு மறக்கவே இல்லை. என்ன ஜெபம் தெரியுமா? நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நானும் சொல்லுங்க. அவங்க எப்போ ஜெபம் பண்ணினாலும் மன்னிப்புன்னு ஒன்று கேட்கும்போது தங்களுக்காக மட்டும் அவங்க மன்னிப்பு கேட்கல. யாருக்காகவும் மன்னிப்பு கேட்டாங்க? சொல்லுங்க. அவங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுக்காக, பரம்பரை பரம்பரையாய் செய்த தவறுக்காக அவர்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். ஏன் அப்படின்னா, சிலருடைய கண்ணீர், சிலருடைய வேதனை அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணாது அப்படின்னா, சிலரை விட்டு கடந்து போகாது. கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஒரு மெயின் ரோட்டில் ஒரு பெரிய இடத்தோட ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க. எல்லாரும் இறந்து போனாங்க. அந்த இடம் இப்பவும் இருக்குது. மிக முக்கியமான இடம், ஒரு ஜங்ஷன். அதனுடைய ஒரு சென்ட் இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய் மதிப்பு வரும். அந்த இடத்தை ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர் வந்து தனக்கு அபகரிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தார். பாலடைஞ்சு போய் கிடக்கிற இடம். அந்த இடத்துல அந்த அம்மாவை போய் சந்திச்சார். என்னம்மா, இந்த இடம் யாருடையது? யார் பேரில் இருக்குது? என்னுடையதாயா. உனக்கு யார் இருக்கா? எனக்கு யாருமே இல்லை. உடனே அந்த மனுஷன், சரி உனக்கு நான் கொஞ்சம் அமௌண்ட் தர்றேன், நீ அந்த இடத்த எழுதி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த வயசான அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேண்டாம், நான் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு குழந்தைய ஒரு வீட்டில் வளர்த்துறாங்க, அவருடைய சொந்த, அந்த பையனுக்கு தான் இந்த இடத்த நான் கொடுப்பேன், அது எனக்கு வேணும், அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ரெண்டாவது, என்னுடைய கணவனார் இங்கே தான் இறந்து போனார், நான் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக எழுத போகிறது இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவர் உடனே, அது எப்படி இந்த அம்மாவை அப்படி விட முடியும் அப்படின்னு தன்னுடைய பலத்தை காண்பித்து, தன்னுடைய பலத்தை உபயோகப்படுத்தி அந்த அம்மாவை அங்கிருந்து துரத்திட்டாங்க. இந்த இடம் உன்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லி, இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி அந்த அம்மாவை அந்த இடத்துல இருந்து துரத்தி, அந்த அம்மா அனாதையை போல ரோட்டில், அவ்வளோ பெரிய சொத்துள்ளவங்க, பல நாட்கள் ரோட்டில் இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு அப்படியே மரித்து போனார்கள். அந்த இடம், அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பில்டிங் கட்டப்பட்டு அதில் ஒரு பெரிய வருமானத்தை பார்க்குற நோக்கத்தோட அந்த நபர் அதில் இறங்கி செஞ்சார். அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு மகன். ஆனால் கொடுமை என்னன்னா, ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், அந்த ஒரு மகன் எந்த சொத்தையும் அனுமதிக்க முடியாதபடி பைத்தியமாக்கப்பட்டான். என்ன சொல்றாங்க, யார் சொல்றாங்க? எதுவுமே அவனுக்கு தெரியாது. இன்னைக்கும் கண்ணுக்கு முன்னாடி எதையுமே அனுபவிக்க முடியாம அந்த மனுஷன் இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா கவனிங்க, ரொம்ப கவனமா கவனிங்க. ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சா நம்ம யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா, நிலை நிற்கவே முடியாது, நிலை நிற்கவே முடியாது. அதனால கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையோடு இருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஊழியக்காரர் சொல்றது போல என் கைகளை உயர்த்தி நான் ஒன்று சொல்றேன், இனி மரணம் வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என் மனசறிஞ்சு, எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், உங்க மனைவி உங்களுக்கு செய்த துரோகமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், உடைய கணவன் உங்களை பண்ணின பிரச்சனையா இருக்கலாம், துரோகமா இருக்கலாம், பழி வாங்குற எண்ணம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்துட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மகனே, நீ பழி வாங்கி நீ என்ன செய்ய போகிறாய்? பழி வாங்குதல் உனக்குரியது அல்ல. அந்த நபரிடத்துல பழி வாங்குறது உனக்குரியது அல்ல. நீ பட்ட காயம் ரொம்ப பெருசு, நீ பட்ட அவமானம் ரொம்ப பெரியது. என்னை இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை தணிக்கவே முடியல. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக உன் கரத்தை பிடித்து கர்த்தர் பேசுறாரு, இல்ல இந்த வேலை உன்னுடையது கிடையாது, அதை என் கையில விட்டு நான் உனக்காக யுத்தம் பண்ணி உன் வழக்காடிகளோட நான் வழக்காடி, ஆமேன், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை நான் நிரூபிப்பேன். உன்னாலே தண்டனை கொடுக்க முடியாது, உன்னாலே அந்த மனுஷனுக்கு எதுவும் செய்ய முடியாது, நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா.
கர்த்தரிடத்துல எப்பவுமே நமக்கு ஒரு ஜெபம் வேணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளும், நீர் பார்த்து கொள்ளும், நீர் பார்த்து கொள்ளும். எல்லா தாழ்மையோடும் உங்களுடைய விசுவாசத்திற்காக நான் சொல்லுகிறேன். உண்மையிலேயே நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாக எத்தனை 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 மனிதர்கள், எத்தனை எத்தனை ஆயுதங்கள். ஆனால் ஒன்று எதிர்க்கிறதுக்கு பலன் இல்லை, இன்னொன்று எதிர்க்கிறதுக்கு வேதத்தில் இடமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். முதல்ல சிவானந்த காலனிலே கட்டின ஒரு பேனருக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு போக வச்சு சர்ச்சை இழுத்து மூடணும்னு நினச்சி நூற்றுக்கணக்கான வாலிபர்களை ஏவி விட்டு பிரச்சனை பண்ணி எத்தனையோ சூழ்நிலைக்கு போனவங்க இன்னைக்கு உயிரோடு கூட இல்லை. இந்த சர்ச்சை முடிச்சிருவோம், மூடிடுவோன்னு சொன்னவங்க அவங்க வாழ்க்கை தான் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் இன்று வரைக்கும் நம்மளை அழிக்கவே இல்லை. கர்த்தர் அழிக்கவே இல்லை. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர், உடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர். அவருடைய ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தர் வைராக்கியம் பாராட்டாமல் இருக்க மாட்டார். அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறது நம்முடைய ஜெபம் அல்ல. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தண்டனையில் நம்ம சந்தோஷப்பட போறதில்லை. ஆனா நான் நம்புறேன், மிஞ்சும் கோபத்தை அடக்குகிற கர்த்தர், பழி வாங்குதலை யாருடைய கையிலையும் கர்த்தர் கொடுக்காம அவர் யார் கையில வச்சிருக்கிறாருன்னா அது என்னுடையது. இங்க உலாவுகிற ஆவியானவர், இங்க உலாவுகிற இயேசு இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நின்று என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே, பழி வாங்குதல் எனக்குரியது, பழி வாங்குதல் எனக்குரியது, வழக்காடுதல் எனக்குரியது. இதை நன்றாய் அறிந்து கொண்டவன் தான் ஈசாக்கு. ஏசேக்கில் அவனோடு வாக்குவாதம் பண்ணினாங்க. சித்னாவில் அவனுடையதை அவர்களுடையது என்று பிடுங்கி கொண்டார்கள். அவனுடைய உழைப்பு, அப்பாவுடைய உழைப்பு எல்லாத்தையுமே பிடுங்கி கொண்டாங்க. ஆனால் ஈசாக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சான், இவர்களோட வழக்காடுவதோ பழி வாங்குறதோ ஏன் வேலை இல்லை. சித்னாவையும் விட்டுட்டு ரகபோத்துக்கு போனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு அங்கே இடம் உண்டாக்கினார். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் தந்தார். யோசேப்பு பெரிய அதிகாரியாய் உயர்த்தி மேடையின் மேல் உட்காரும் போது தன் சகோதரர்கள் எல்லாம் வந்து முன்னாடி நிற்கும் போது அவர்களே இவன் பழி வாங்கிடுவான்னு நினைக்கும் போது யோசேப்பு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தான். பழி வாங்கிறது எனக்குரியது அல்லப்பா, அது கர்த்தருக்குரியது. நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தான். வேதம் சொல்லுகிறது, அந்நிய நாட்டிலே அவ்வளவு பெரிய அதிகாரியாய் உயர்த்தப்பட்ட யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களிடத்திலே ஆணித்தரமா சொல்லுகிறார். கர்த்தர் தீவிரமாய் சொல்லுகிறார், உன்னுடைய விட்டு கொடுத்தல்ல பெரிய உயர்வு இருக்கு மகனே, உன்னுடைய விட்டு கொடுத்தல்ல ஒரு மகிமை இருக்கு மகளே, உன்னுடைய விட்டு கொடுத்தல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய உயர்வை வச்சிருக்கிறேன். நீ தாழ்ந்து போக போக நீ விட்டு கொடுக்க நீ அமைதியா இருக்க கர்த்தர் உங்களுக்கு செய்யும் யுத்தத்தை நீங்கள் காண்பீர்கள். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் என் வழக்காடிகளோடே வழக்காடி கண்டிப்பாக எனக்கு ஒரு நியாயத்தை தருவார். கர்த்தர் நியாயத்தை தருவார். இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. இஸ்ரவேல் ஜனத்தாரே, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஹல்லேலூயா கரங்களை தட்டி இன்றைக்கு ஆராதனையிலே கர்த்தர் பேசின வாக்குத்தத்தம் அதுதான். நீங்க கரங்களை தட்ட அந்த எகிப்தியர்கள், ஓ ஹல்லேலூயா, அந்த விரோதமான சக்திகள் அது முழுவதும் ஒன்றுமில்லாமல் முழுவதுமாய் நிர்மூலமாக்கப்பட்டு எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆமேன். ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். அப்படின்னா ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை வழக்காடக்கூடாது அப்படின்றதுல ஒரு 3 காரியத்தை. முதலாவதாக நீங்க ஏன் வழக்காடக்கூடாது அப்படின்னு சொன்னா, வழக்காடுகிற அந்த காரியத்தை கர்த்தர் கையிலே எடுத்தார். ஆண்டவர் கையில எடுக்கிறத நம்ம கையில என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க சத்தமா, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் கையிலே எடுத்ததை நம்ம கையில எடுக்கக்கூடாது. புரிஞ்சா எல்லாருக்கும்? ஆண்டவர் கையில எடுத்துட்டாரா,
அதுக்கப்புறம் உங்க பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ நீங்க என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இந்த அறிவு எல்லா பிள்ளைகளுக்கும் வேணும். ஆண்டவருடைய வார்த்தையை உதறி தள்ளி விட்டு கப்பல் ஏறி போறான் யோனா, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி. ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை நீ மீறினா கூட பரவாயில்ல, உன்னை காப்பாற்றணும்னு முடிவெடுத்து அவர்கள் கொண்டு வந்த சம்பாதிச்ச மொத்தத்தையும் கடல்ல தூக்கி வீசிட்டாங்களாமா. ஆனா அவர்களால யோனாவை காப்பாற்ற முடிஞ்சுச்சா? கண்டிப்பா காப்பாற்ற முடியல. ஏன்னா யோனாவுடைய பிரயாணம் யார் கையில இருக்குது? கர்த்தர் கையில இருக்குது. கர்த்தர் கையில எடுத்ததை கண்டிப்பாக உங்க கையில எடுக்கக்கூடாது. சிலரை ஆண்டவரே உருவாக்குவார், சிலரை ஆண்டவரே சில இடத்துல உட்கார வைப்பார், சிலரை சில இடத்துல நமக்கு பரிதாபமா இருக்கும், நமக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவரே தான் அவங்கள அந்த சிச்சுவேஷன்ல கொண்டு போவாரு. நீங்க பிள்ளை பாசத்துல, அப்பா அம்மா பாசத்துல, குடும்பத்தினுடைய பாசத்துல போய் பிள்ளை கர்த்தருடைய கைதான் அவன் மேல இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க போய் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய பணமும் உங்களுடைய நேரமும் தான் வீணே தவிர கர்த்தரால தான் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கப்பட முடியும். சில நேரத்தில் அம்மா அப்பா ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் பிள்ளைகள் பாடுபடும் போது உங்கள் இருதயம் கொந்தளிக்கிறது தவறல்ல, உங்கள் இருதயம் வருத்தப்படுத்தி எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறது தவறல்ல. ஏன்னா ரத்தம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைய கர்த்தர் அந்த பாதையில் நடத்துறாருன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் உன்னை இந்த பாதையில் நடத்துறாரு, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தரை தவிர வேற யாரும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது, என்னால ஒண்ணுமே உனக்கு பண்ண முடியாதுன்றத நீங்க தெளிவுபடுத்திடணும். ஆனா நிறைய அம்மா அப்பாங்க பண்ற பெரிய தவறு என்ன அப்படின்னா, கர்த்தர் எடுக்க வேண்டிய பொறுப்பை இவங்க கையில எடுக்கிறதுனால ஆண்டவரும் செய்ய முடியாது, இவங்க செஞ்சா திருப்தியும் ஆகாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் கையிலே எடுக்க வேண்டியதை நம்ம நம்பர் 1 முதலாவதாக நான் ஏன் பழி வாங்க கூடாதுன்னா, அது ஏன் வேலை இல்லை, அது யார் வேலைன்னா கர்த்தர் வேலை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அது கர்த்தருடைய வேலை. நம்பர் 2 ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வேகமாக நம்ம வாசிக்கலாமா? நம்முடைய வேதத்தை திறந்து 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். அப்னேயர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவனை போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து கொண்டு போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி போட்டான். நல்லா கவனமா கவனிங்க, என்னை கவனிச்சா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்னேயர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் யோவாப் அப்படின்ற இருக்கிறது. இந்த யோவாப் அப்படின்றது யார் அப்படின்னா, தாவீதுனுடைய படை தளபதி தான் இந்த யோவாப். அப்படின்னா தாவீது போகாத இடத்துல, தாவீது நிற்க முடியாத இடத்துல, தாவீதுனுடைய இடத்தை ஃபில் பண்றதுக்குன்னு ஒருத்தரை வச்சிருக்காங்கன்னா அது யோவாப் தான். தாவீதற்கு அடுத்தபடி யாருன்னு கேட்டா எல்லாருமே யோவாப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில யுத்தத்திற்கு தாவீதால போக முடியாத இடத்துல யோவாப்பை அனுப்பி அந்த யுத்தத்தை பினிஷ் பண்ணி ஜெயக்கொடி ஸ்தம்பத்தை நாட்டிட்டு அவர் வந்துருவாரு. அவ்வளவு முக்கியமானவன் இந்த யோவாப். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த யோவாப்பினுடைய சகோதரனை அப்னேர் என்கிற இந்த சகோதரன் எதேர்ச்சியா ஒரு சூழ்நிலையில அவனை சாகடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனா இந்த யோவாவுக்கு மனசுக்குள்ள அதை குறிச்ச ஒரு வைராக்கியம், என்னதான் இருந்தாலும் என்னுடைய சகோதரனை நீ கொன்னுட்டியே அப்படின்ற அந்த வஞ்சகம், அந்த காயம் அந்த யோவாவுக்குள்ள அப்படியே இருக்கிறது. ஆனா இந்த அப்னேயர்ன்றது யார் அப்படின்னா, நீங்க ஒரு வசனத்தை வாசிப்பீர்களான்னு உங்களுக்கு தெரியும், எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனம், 13ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து ராஜகுமாரனாகிய அம்னோன் மாத்திரம் செத்து போனான்.
ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 32 33வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32 33. அவன், இந்த வசனம் தான், அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணம் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேயர். கவனிங்க, இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரனாகிய அப்னேயர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதிற்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்தப்பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த அப்னேயர் அப்படின்னா யோவாபனுடைய சகோதரனை கொன்ற இந்த அப்னேயர் யார் அப்படின்னு கேட்டா, அவன் தன்னை பார்க்கணும் யாராமா? நீதி உள்ளவனும் நற்குணம் உள்ளவனும். இப்போ அப்னேயர் வந்து செஞ்சது வந்து எதேர்ச்சியா நடந்தது. நல்லா கவனிங்க, அப்னேயர் பண்ணது எதேர்ச்சியாய் நடக்கிற ஒன்றுன்னு வச்சுங்க. ஆனா தன்னுடைய சகோதரனை கொன்னதை மனசுல வச்சுட்டு இந்த யோவாப் அவனை தீமையா பார்க்கல, பொறாமையா பார்க்கல. அவன் தோள் மேல கையை போட்டு நல்லவனை போல பேசி அப்படியே சமாதானப்படுத்தி அவனை தனியா கூட்டிட்டு போய் யாரும் இல்லாத இடத்துல அவனுடைய கையில இருக்கிற கத்தியை எடுத்து அவனுடைய வயிற்றிலேயே குத்தி அவனை கொன்றுவான் இந்த யோவாப். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தாவீதிற்கு கூட தெரியாம, தன்னுடைய எஜமானனுக்கு கூட தெரியாம, தன் சகோதரருக்காக செய்த அந்த பழியை யார் தீர்த்தா அப்படின்னு சொன்னா, இந்த யோவாப் தீர்த்தான். இவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, இதோட அவ்வளோதான், இந்த மனுஷன் என் தம்பியை கொன்னுட்டான், நான் அவனை கொன்னுட்டேன், இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய யுத்தம் அதோட என்ன பண்ணல அப்படின்னா முடியல. நம்பர் 2, ரெண்டாவது ரொம்ப கவனமா கவனிச்சுக்குங்க. நீங்க பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்து இவனை இப்படி பழி வாங்கினதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஒன்று நினைச்சுக்குங்க, எப்பவுமே பழி வாங்குறதுல ஒரு முடிவு. சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கணவன் மனைவியை பழி வாங்கின உடனே முடிஞ்சிடாது. சொல்லுங்க, முடிஞ்சிடாது. நீ இப்படி பண்ணியா, சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வைக்கிறான் பாரு, முடிஞ்சிடாது சிஸ்டர். அவர் அடுத்த வாரம் விஷத்தை ஊற்றினாலும் ஊற்றிடுவார். சொல்றேன், ஒளிச்சு வச்சோன்னா முடிஞ்சிருச்சு. நீ இப்படி பண்ணல, 2 நாள் தேடு, இதை நான் பண்றேன் பாரு, முடிஞ்சிடாது. நிறைய பேர் இன்றைக்கு பழி வாங்குற எண்ணத்தோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நானா நீயான்றதை காமிப்பேன், நான் யாருன்றது காமிப்பேன், அவ்வளோதான். நீ எனக்கு இதை செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ திருநெல்வேலியில் நடந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் 2 சமூகத்திற்கிடையே நடக்கிற பிரச்சனை மாதிரி சொல்றாங்க. ஆனால் இதனுடைய ஆணி வேற பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, 2 குடும்பம், 2 நபர், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம். இங்கேருந்து அவர் அங்கே போய் 2 பேரை கொண்டுட்டு வர்றாரு. நீ எங்க பேரை 2 பேரை கொல்றியா, நான் உனக்கு 2 பேரை கொல்றேன் பாருன்னு இவங்க 2 பேரை வந்து கொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் அங்கே போறாரு. நமக்கு 2 பேருக்கும் இப்படி சண்டை போட்டு 2 பக்கம் ஆட்கள் சாகிறது வந்து வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்கலாம், நீ அமைதியாருன்றாரு. ஆனால் ஒருத்தனுக்கு அமைதியா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இன்னொருத்தர் அமைதியா இல்லை அப்படின்னா நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன்னு அதையும் சாப்பிட்டா சொல்லாம ரொம்ப வைராக்கியத்தோடு, நீ ஓவரா ஆடுனா நானும் ஓவரா ஆட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சமாதானம் பேச போறவங்க சரி இதோட விட்டுருங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீ ஆடுனா நான் ஆடிவேன்னு சொன்னா, அப்படியா நீ ஆடிடுவேன் நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் எழும்புறதுக்கு இப்படியே இந்த பிரச்சனை 30 years 30 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு என்ன இல்லை, 3வது ஜெனரேஷன் இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது,
உங்க மனைவி என்னைக்கோ செய்த ஒரு தவறுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிற பிரதர், முடிவில்லை பிரதர். உங்களுடைய பழி வாங்குதலுக்கு முடிவே கிடையாது சிஸ்டர், முடிவே கிடையாது. சொந்தக்காரங்க, நண்பர்கள், சுத்தி இருக்கிறவங்களுக்காக உங்க மனசு, யாருடைய மனசு அப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னையோட கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இல்ல ஆண்டவரே நான் நிறுத்துறேன், போரை நிறுத்துகிறது அவர்கள் நிறுத்தணும்னு எதிர்பார்க்கல, சமாதான கொடி அவர்கள் கொடுக்கட்டும்னு எதிர்பார்க்கல. சமாதான கொடி எங்கிருந்து வரப்போகுது அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்கிற என்னிடத்திலிருந்து சமாதான கொடி. சொல்லுங்க எல்லாருமே, சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். ஃபர்ஸ்ட் கொடி யாருடைய கொடி தான் ஏற்ற போகுது? என்னுடைய சமாதான கொடி. பரவாயில்ல பரவாயில்ல, நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், மறந்துடுறேன், நான் கர்த்தர் கரத்தில் விடுறேன். நான் நம்புறேன், நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நிச்சயமாய் உங்களுக்காக மீட்டு தருவார், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அவர்களுக்கு முன்பாகவே வளர பண்ணுவார். நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருடைய மனதை சந்தோஷப்படுத்துவீர்கள், குளிர பண்ணுவீர்கள். உங்களுடைய நெடுநாட்களாய் காத்திருக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும். இந்த சமாதானத்தை அறிவித்த உடனே உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற அந்த காரியம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அதற்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சியை, உயர்வை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது. அதற்கு பிறகு நீங்கள் எங்கு தோண்டினாலும் அங்கே நீரூற்றை கட்டளையிட்டு உங்களை வலதுபுறமும் இடதுபுறமும் பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 1, முதலாவதாக ஏன் நான் பழி வாங்கக்கூடாதுன்னா அது கர்த்தருக்குரியது. நம்பர் 2, நான் ஏன் பழி வாங்குறதுன்னா, பழி வாங்குறதுக்கு என்ன இல்லை அப்படின்னா முடிவே இல்லை. நம்பர் 3, மூன்றாவதாக நான் ஏன் பழி வாங்க கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் 32வது வசனம். 13ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனம். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் வந்து ராஜகுமாரனாகிய வாலிபர்களை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவர் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. கவனிங்க, கைகளை அசைத்து ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அப்சலோமுக்கு தன்னுடைய தங்கச்சி தாமார், அவதான் தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகளிலே ஒருத்தி பொன் பிள்ளை. இந்த பிள்ளை அழகான பிள்ளை. ஆனா இந்த அம்னோன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த சகோதரி மேலே ஆசைப்பட்டு அந்த பிள்ளைய கற்பழிச்சிட்டான். அப்ப அந்த பிள்ளைய கற்பழிச்சதும் இல்லாம அந்த பிள்ளைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். அவங்க தலை மேல புழுதியை தூக்கிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணமே ஆகல. தன்னுடைய அழகான தாம் விரும்பி தனக்கு எந்த கூட பிறந்த அண்ணங்க தான் இருக்கிறாங்க, தம்பிகள் தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பொட்ட பிள்ளை, இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி அம்னோனா அன்னைக்கு எதுவுமே பண்ணல, சண்டை போடல, பிரச்சனை பண்ணல, மனசுக்குள்ளேயே வச்சிருந்தான். என்னைக்காவது ஒரு நாள் என் தங்கச்சிக்காக நான் உன்கிட்ட பழி வாங்காம போக மாட்டேன், உன்னை கொல்லுவேன், ஏன்னா நீ என் தங்கச்சியை எப்படி இப்படி வேசிய மாதிரி நீ நடத்தலாம், அப்படியே அமைதியா இருந்து மனசுக்குள்ளே வச்சிருந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறான். அந்த ஃபங்க்ஷனுக்கு தாவீதினிடத்துல போய் அனுமதி கேட்கிறான். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன், நீங்க வரணும்னு. உடனே தாவீது என்ன சொல்லுவாருன்னா, நான் வர முடியாதுப்பா, எனக்கு வேலை இருக்குது. உடனே என்ன சொல்லுவான்னா, நீங்க வராட்டி பரவாயில்ல, அம்னோனை அனுப்புங்க அப்படின்னு. உடனே இவங்களுக்கு சரி அப்படின்வாங்க. அவன் மயிர் கத்திரிக்கிறதுக்காக போறான். இந்த அப்சலோம் என்ன பண்றான்னா, தன்னுடைய ஆட்களை எல்லாம் செட் பண்ணி வச்சு அவன் சாப்பிட்டு குடிச்சு வெறிச்சிருக்கும் போது அவனை அடிங்கன்னு நான் சொல்லுவேன். எதையுமே எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு கட்டளை இருக்கிறது நானு. நீங்க தாவீதினுடைய குமாரன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், நான் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறேன், அடிச்சிருங்கன்னு சொன்ன உடனே இவன் சிக்னல் கொடுப்பான். அந்த இடத்துல அம்னோனை அடிச்சு கொன்றுவாங்க. ஆனா இங்க தாவீதுக்கு நியூஸ் வருது, போனவங்க எல்லாரையுமே அப்சலோம் கொன்னுட்டான்னு நியூஸ் வருது. உடனே சொல்லுவாங்க, இல்ல நீங்க அப்படி நினைக்க வேண்டாம், அம்னோன் மாத்திரம் தான் செத்தான், மற்றவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்போ இப்போ அப்சலோம் என்ன நினைக்கிறான்னா, பழி தீர்த்துட்டான். சரி ஓகே,
என் சகோதரியை நீ இப்படி நடத்தின, நான் உன்னை கொன்னுட்டேன். உடனே தன்னுடைய தகப்பனார் வந்து, நீ இப்படி என் கூட என்னுடைய பெத்த பிள்ளையை நீ கொன்னுட்ட, நீ இந்த ராஜ்ய பாரத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் அப்பாவை விட்டு மறைஞ்சு இன்னொரு தேசத்தில் வாழ்றான். ஆனால் யோவாப்ன்ற ஒருத்தன் வந்து பிளான் பண்ணி அப்சலோமை உள்ள கொண்டு வந்து தாவீதை டம்மி பண்ணணும்னு நினைச்சு இவன் என்ன பண்றான்னா ட்ரிக்கான வேலை பார்த்து அப்சலோமை உள்ள கொண்டு வரான். அப்சலோமை உள்ள கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவன் யோவாப். உள்ள வந்தாச்சு. இப்போ உள்ள வந்தவன் ஜாலியா அப்பா இருந்த இடத்த நான் பிடிச்சிருவேன்னு நினைச்சு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தோள் மேலும் கையை போட்டு அப்பா விட்ட நியாயத்துக்கு போறவங்களுக்கெல்லாம் இவனே நியாயம் கொடுத்து, ஏன்னா ரொம்ப அழகானவன் அப்சலோம், ரொம்ப உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் அவனுக்கு இல்லையாமா. எல்லாருக்குமே அட்ராக்ஷன், யாரு பார்த்தாலும் அவனை பிடிக்கும். அவன் தோள் மேல கை போடுறதுன்றது ஒரு பெரிய அவங்களுக்கு ஆசீர்வாதம், ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாம் அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எந்த பட்டயத்தை அப்சலோம் எடுத்தானோ அதே பட்டயத்தால அப்சலோம் என்ன பண்ணுவான் அப்படின்னா மடிந்து போனான். வேதம் சொல்லுது, பட்டயத்தை எடுக்கிறவர்கள் சொல்லுங்க எதனால மடிவார்களாமா? இந்த சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு ரவுடி பேட்டி கொடுக்கறத பார்த்தேன். உங்களுக்கு இதெல்லாம் விருப்பமா இருக்கா சார்? உங்களுக்கு இதெல்லாம் இஷ்டமா இருக்கா சார்? உடனே அவர் சொல்றாரு, கண்டிப்பா எனக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கும் எல்லா மனிதர்களை போல சமமாய் வாழ்றதுக்கு தான் எங்களுக்கு விருப்பம். அப்புறம் ஏன் கையில கத்தி, அப்புறம் ஏன் துப்பாக்கி, அப்புறம் ஏன் உங்களுக்கு பாதுகாப்புக்கான இது? உடனே அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொன்ன வார்த்தை எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. சார், ஒரு டைம் கத்திய கையில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா ரவுடிகளுக்கும் அந்த கத்தினால தான் சாவு. நாங்க திருந்தினாலும் நாங்க விட்டாலும் எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்க கத்தி எங்க தலைமாட்டில் இருந்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இன்னொரு கத்தி எங்களை கொன்றும். நாங்க திருந்திட்டோம், நாங்க மாறிட்டோம். ஆனா கத்தி நாங்க இன்னொருத்தரை கொல்றதுக்கு வச்சிருக்கல, என்னை பாதுகாக்கிறதுக்காக நான் வச்சிருக்கிறேன். பிரதர், பேதுரு ஆண்டவரை நேசித்து கத்திய கையில எடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, உன் பட்டயத்தை, இங்க இருக்கிற யாரோ ஒரு சில இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் பட்டயத்தை சொல்லுங்க, என்னவானாலும் இருக்கலாம். பிரதர், விளையாட்டா எடுக்காதீங்க பிரதர். சிலர் வந்து கத்திய கையில வச்சிருக்கலங்க, ஆனா கூர்மையான ஆயுதங்க அவங்க நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. வெளியில ஜெபம் பண்றவங்க நிறைய பேர், வெளியில கணவன் மனைவி அவ்வளவு உறவா இருக்கிறது மாதிரி ஆனா மனசுக்குள்ள முழுக்க டாமினேட்டிங், அரசாளி, ஸ்ட்ரிக்டா, வஞ்சகமா. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆண்டவருடைய கண் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, கண் உங்க முன்னாடி இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருக்கும் போது ஒரு வீட்டில் தங்க வச்சாங்க. ஸோ ஒரு இரவு, அப்போ அந்த ராத்திரி தங்கிட்டு இருக்கும்போது அப்படியே பெட்டில் படுத்து கையை இப்படி தூக்குனா ஒரு பெரிய அருவா தொங்குது. நிஜமா எனக்கு ஒரே டவுட்டு, இந்த அருவா இங்கே எதுக்கு தொங்குது அப்படின்னு. வீட்டில் நிறைய வசனம்லாம் இருக்குது, ஆனால் அருவா மட்டும் சரி. அருவா வந்து ஒரு பீரோக்குள்ளே இருந்திருந்தா கூட சரி, ஏதோ வச்சிருக்காங்க, இல்லை அடியில் இருந்தால் கூட ஏதோ தச்சிருக்காங்கன்னு நினைக்கலாம். எங்கே தொங்குதுன்னா அந்த பீரோவுக்கு ஒரு கை இப்படி ஒரு கொக்கி கொடுப்பாங்கல்ல, அந்த கொக்கியில் அருவா தொங்குது. உடனே நான் சரி இளநீ ஏதோ வெட்டுறது கூட ஏதோ வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தா இளநீ வெட்டுற அருவா இல்லை, அது என்னன்னா ஆளை வெட்டுற அருவா. யாராவது வந்துட்டாங்கன்னா, திருடிட்டாங்கன்னா அவங்கள வெட்டுறதுக்காக எல்லா ரூம்லயும் என்ன வச்சிருக்காங்க, அருவா. நிறைய பேர் தங்களை பாதுகாக்கிறதுக்காக நாயையும் அருவாயும் வச்சிருக்காங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? கர்த்தர் வீட்டை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறது 1008 நாய்க்கு பிஸ்கட் போட்டா படுத்து போயிடும். 2 பிஸ்கட்ல நாய் படுத்துரும்.
சிசிடிவி கேமராவில் ஆயில் ஊத்துனா சரியா போயிடும். வேண்டான்னு சொல்லலை. உங்களுடைய தெரிவிற்காக அறிவிற்காக நீங்கள் வைத்திருக்கிறது தவறல்ல. ஆனா நிறைய பேருடைய ஆயுதம் இன்னைக்கு கர்த்தர் கிடையாது, பாதுகாப்பு கர்த்தர் கிடையாது. ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வேண்டாம். எது பாதுகாக்கும்? எனக்கு ஜபமே ஓடலை, நான் என்னத்தை அருவா மாட்டியிருக்க வீட்டில் என்ன ஜபம் பண்றதுக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, என்னப்பா என் நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருவா வீட்டில் அருவா மாட்டி இருக்கிற வீட்டில் அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் கெஞ்சின, எப்படி ஜெபம் பண்றது சொல்லுங்க? அதனால சிலரெல்லாம் எப்படி மாத்துறதுன்னு தெரியல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அருவா எடுக்கிற நீங்க அப்புறம் அருவா உங்க மேல பற்ற போகுது. அது கத்தி, இருபுறமும் கத்தி. நீங்க உங்களுக்கு ரொம்ப அறிவு வேணும். நான் ஒரு நாளும் நான் எடுக்க மாட்டேன், நான் அந்த பகையை கையில எடுக்க மாட்டேன். நான் ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அது எதிரியை மட்டும் அல்ல, அதுக்கு எனக்கும் என்னவா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா ஆபத்தா முடிஞ்சிடும். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, அது அவர்களை மட்டும் இல்ல, பழி வாங்குதல் உங்களையும் அழிச்சிடும். நல்லா சொல்லுங்க, உங்களையும் அழிச்சிடும், உங்களையும் அழிச்சிடும். அவங்கள மட்டும் அழிக்காது, அவங்கள மட்டும் அழிக்காது. கோர்ட்டில் கேஸ் போட்டால் எத்தனை பேருக்கு செலவு? கோர்ட்டில் கேஸுக்கு யாருக்கெல்லாம் செலவு? நம்ம யாரு கேஸ் போடுறோமோ அவங்களுக்கு மட்டுமா செலவு? கேட்கல, அவங்களுக்கு மட்டும் செலவு கிடையாது, கேஸ் போடுற நமக்கும் செலவு தான். நம்ம வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணுமா? இல்லை, நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. நம்ம வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணுமா? கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும். நமக்கு வக்கீல் ஒன்றும் மாமா பையனாக இருந்தாலும் அத்தை பையனாக இருந்தாலும் சும்மா என்ன பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நல்ல வக்கீல் இருக்குது, எங்கள் மாமா பையன், எங்கள் அத்தை பையன். ஐயோ, நான் வக்கீல்களை தப்பாக சொல்லலை, கோச்சிடாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னை நேசிக்கிற வக்கீல் கூட நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ண, நம்ம ஆன்லைனில் அட்டன் பண்ணுற நல்ல நல்ல குணம் படைச்ச நல்ல மனசில் இன்னொருத்தருடைய அநீதியை பொறுத்து கொள்ளாத வழக்காடுகிற அவங்களுக்கு அது ஒரு டியூட்டி, அதை செய்யலாம். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, அந்த மாதிரி நீதிபதிகளை கர்த்தர் வைக்கிறார். ஆனால் யாருமே அவங்களுடைய ஊதியம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. அதுவும் சிலர் எல்லாரும் இல்லை, சிலர் என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் அந்த பக்கத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வந்துச்சுன்னா நீதி எந்த பக்கமா திரும்பும் சொல்லுங்க? இல்லை, ஒரு தப்பு பண்ணவங்க நிறைய. நான் இங்கே இந்த ஜெயிலுக்கு ஒரு டைம் போனேன், கோயம்புத்தூர் ஜெயிலில் விசிட் பண்ணுறதுக்கு போனேன். போகும்போது நீங்கள் எத்தனை வருஷமா பிரதர் ஜெயிலில் இருக்கீங்க கேட்டால் நிறைய பேர் 12 வருஷம் 11 வருஷம் 21 வருஷம் கூட ஒருத்தர் இருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இத்தனை வருஷமாவே உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் இங்கே சுற்றி திடுற நிறைய ரவுடிங்க பார்த்தீங்கன்னா 7 கொலை பண்ணுறேன்றான், 7 நாள் கூட உள்ள உட்கார மாட்டேங்கிறான். அவர் சின்ன ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கு, உள்ள போய் 11 வருஷமா உட்காந்துருக்கிறாரு. இவன் 7 கொலை பண்ணிட்டு ஜாலியா வீடியோ எடுத்துட்டு கையில கத்திய வச்சுட்டு எப்படா இப்படி எல்லாம் வர்ற அப்படின்னு கேட்டா, அது ஒன்றும் இல்லை சார், ஆளுக்காக பணம் இருக்குது. சிலருக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிடுவாங்க. அப்போ பழி வாங்குற குணம். ஏன் நான் பழி வாங்கக்கூடாதுன்னா, நான் யாரை பழி வாங்கினாலும் அது ஒன்று, அது கர்த்தருடையதை நான் எடுக்கக்கூடாது. 2வது, அதற்கு முடிவில்லை. 3வது, அது அவர்களை மட்டுமல்ல. சொல்லுங்க, எல்லாருமே மறக்க மாட்டீங்கல்ல பிரதர், உங்க மனைவியை மட்டும் தாக்காது. நீங்க என்ன நினைக்க தெரியுமா? அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பாடம் கற்கிறது அவங்க மட்டும் கிடையாது, கொஞ்ச நாள்ல இருந்து கற்றுக்குறீங்க. உங்களுக்கு பாடம் கிடைக்கும், உங்களுக்கு பாடம் கிடைக்கும். 2 பக்கமும். உங்க சரீரம் பாதிக்கப்பட்டா, உங்க மனைவி உங்க சரீரம், உங்க கணவன் உங்க சரீரம், நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள். அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, சரி ஓகே, தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். தாங்கிடும் பலன் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி,
தாங்கிடும் பலன் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. சொல்லுவோம் நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றை. இப்ப கைகளை வைத்து நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 4, நாலாவது, நம்ம பழி வாங்கிறது. ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க பழி வாங்கக்கூடாதுன்னா, யாரெல்லாம் பழி வாங்குறதற்காய் கசப்பை மனதுக்குள்ளே வைக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வந்தாலும் சமாதானம்ன்ற ஒன்று மட்டும் யாராலையுமே கொடுக்கவே முடியாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க பழி வாங்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீங்க என்னைக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு போகிற சமாதானம் நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. எளிமை நிற்கலாமா? ஆனா எப்ப சமாதானம் நமக்கு வரும் தெரியுமா? எப்ப சமாதானம் வரும் தெரியுமா? மனசார மன்னிச்சு, கர்த்தர் உன்னை பார்த்துக்கட்டும்பா, கர்த்தர் உன்னை பார்த்துக்கட்டும்பா, அப்படி சொல்லும் போது ஒரு சமாதானம் நமக்குள்ள வரும் பாருங்க. அந்த சமாதானம் நஷ்டத்துல வர சமாதானமா இருக்கும். அந்த சமாதானம் நம்முடைய எல்லாவற்றையும் இழந்து கிடைக்கிற சமாதானமா இருக்கும். ஆனா அந்த சமாதானத்துக்கு எல்லையே இருக்காது. ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை உயர்த்தி ஆமேன். நீங்க விட்டு கொடுக்கும்போது பணமும் சேர்ந்து போயிடும், விட்டு கொடுக்கும்போது நம்முடைய மான மரியாதையும் சேர்ந்து போயிடும். ஆனா ஒரு சமாதானம் உள்ள வரும். நீங்க எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு சமாதானம் உள்ள வரும், ஒரு சமாதானம். அந்த சமாதானம் அது தேவன் கொடுக்கிற சமாதானம். அப்ப அந்த சமாதானம் வரும்போது உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? பணமும் வேண்டாம், இவன் கொடுத்த மரியாதையும் வேண்டாம். இந்த சமாதானத்துக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லடா. நான் நம்புறேன் அந்த சமாதானம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துவாராக. இப்ப சொல்லுங்க, எத்தையுமே பழி வாங்குறதல் எனக்குரியது. மேனேஜரை, ஓனரை, லீடரை, ஹலோ சொல்லுங்க. பைபிள் காலேஜில் வார்டன் ஒரு பையனை திட்டுறாரு. அமைதியா நின்னா, பரவாயில்லையடா நீ அமைதியா நிக்கிறியடா அப்படின்னு கேட்டேன். அப்படியா, சண்டே பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை இவர் யாருன்னா, இவன் தான் பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்றவன், மைக் ஆப்ரேட் பண்றவன் அவன் தான். ஞாயிற்றுக்கிழமை பாருங்க என்னடா இவன் சொல்றான் அப்படின்னு கேட்டா, பாடுவார்ல சவுண்ட் நான் வைப்பேன். இப்ப கத்துறாரு, அவர் கத்தட்டும். நான் எங்க பாத்துக்கிறேன்னா, அவர் பாடும்போது நான் மைக்கில் பாத்துக்கிறேன். நான் மைக்கில் பாத்துக்கிறேன். என்னடா, நம்ம நிறைய பேர் அப்படிதான் பார்க்கிறேன். நான் எங்க ஒன்று பேசணும்னு எனக்கு தெரியும். இந்த மனசு யார்கிட்ட இருந்தாலும் இன்றைக்கு சிலுவையில் வைத்து நான் நம்புறேன் உங்க ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். நீங்க சுகமாய் வாழ்வீர்கள். நான் உண்மையிலே இந்த செய்தியை ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது
ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப ஜெபிச்சது என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் எத்தனையோ பேர் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறாரு, ஆனா இதுவரைக்கும் யாருக்கும் விரோதமாய் பழி தீர்க்கணும்னு என் மனசு நினைச்சதே இல்லை, யாரையும் காட்டி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதே இல்லை. ஆனா மரணம் வரைக்கும் எனக்கு ஒரு கிருபை மட்டும் கொடுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு கிருபை மட்டும் கொடுங்க. எத்தனை பேர் இனி எழும்பினாலும் என் மனசு யாரையும் பழி வாங்கணும்னு மட்டும் கூட என்ன பண்ணக்கூடாதுங்க, நினைக்கவே. பரவாயில்ல பரவாயில்ல, இந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அவமானப்படலாம், நிந்தையை அனுபவிக்கலாம், என் பேரிலே பழி சொல்லலாம், கேவலப்படுத்தலாம், அப்படியே வார்த்தையை கொட்டலாம், கக்கலாம். ஆனா எனக்கு ஒரு இருதயம் கொடுங்க ஆண்டவரே. பழி வாங்க வேண்டாம், அவங்கள பழி வாங்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்கிறது, பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். பிரதர் டேனியல் அவங்க ஃபேமிலி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, பிள்ளையை பிரதிஷ்டை போடுங்க பாட்டு. ரொம்ப அழகான ஒரு பாடல். பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும், பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும், மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும், மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும். இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம் இறங்கும். கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே, கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தில் யுத்தங்கள் ஓய வேண்டுமே, இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. எங்கள் தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் இறங்குமையா, இறங்குமையா, கைகளை உயர்த்தி இறங்குமையா. நன்றி அப்பா, நன்றி. இறங்குமையா. ரொம்ப அழகான ஒரு பாடல், எல்லாரும் ஏக்க குரலோட பாடி ஒரு பெரிய முடிவுக்கு வரணும். இனி நம்முடைய தேசத்துல இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நடக்கக்கூடாது, யாருடைய ரத்தமும் ரோட்டுகளில் சிந்தப்படக்கூடாது. நமக்கு தெரிஞ்சு இத்தனை கொலைகள், தெரியாத எத்தனை கொலைகள் நடக்கிறது, நீதி மாற்றங்கள் எத்தனை நடக்கிறது. இந்த வன்முறைகள் எல்லாம் ஒழியணும், இளைஞர்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை தரணும். கோயம்புத்தூர்ல ரொம்ப மனசு கஷ்டம் என்னன்னா, இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான வஞ்சகம். என்னன்னா இந்த பிள்ளைகளை வச்சுதான், இந்த பிள்ளைகளை வச்சுதான் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ற அந்த பசங்களோட பேச்சுவார்த்தை கூட வச்சுக்காதீங்க. அது மாதிரி பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் தாயும் கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஆண்டவரே, அந்நியனுடைய கண்ணி என் பிள்ளை மேல படக்கூடாது, துஷ்டனுடைய கண்ணி என் பிள்ளை மேல பிள்ளை பசங்க நல்ல பசங்க. ஆனா சில பசங்க பாருங்க, ஏதாவது ஒரு பிள்ளைகளை மனசுல நினைச்சிட்டான்னு வைங்களேன், அந்த அவனுக்கும் அந்த பிள்ளைக்கும் எந்த விதமான இது இருக்காது, ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனா நான் பாரு அடைஞ்சு காமிக்கிறேன் பாரு, நான் பாரு கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் பாரு, இந்த மாதிரி நினைச்சு பிள்ளைகளை அவங்க பக்கமா கொண்டு டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி இழந்து போன பிள்ளைகள் நிறைய பேர். நீ இடமே கொடுக்காதப்பா, சின்ன இடம் கூட கொடுத்துடாதப்பா. ஒரு சின்ன இடம் நீ கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான்,
ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தோம். நானும் நிறைய ரவுடி அந்த பசங்களெல்லாம் ஜோம் பண்ணி நிறைய பேர் வர சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பையன்கிட்ட கடைசியாக நல்லா சொன்னேன். அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க மூத்த அண்ணனையும் அதே மாதிரி கொன்னுட்டாங்க. சரி நீயாவது சொல்லிட்டே இருந்தேன். அவனுடைய தம்பி ஒருத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சமீபமாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனையும் கொன்னுட்டாங்க. இவன்கிட்ட போய் அந்த டெத்துக்கு அவனை அடக்கமான பண்ணிட்டாங்க. போயிட்டு உட்காந்து பேசுகிறேன். வேணாண்டா தம்பி, நீ மட்டும்தான் இருக்க, நீ கர்த்தரோட நேசிக்கிறாரு, நீ இதை என்கிட்ட கேட்குறான். என் தம்பியை கொன்னவனை எப்படி நான் விட முடியும்? விட முடியாது. நான் விட மாட்டேன். என்னை விட்டுருங்க பாஸ்டர், நான் விட மாட்டேன். நான் எப்படி? அதில் போலீஸ் அவன் சூசைடுன்னு எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து அவங்க கொடுக்கல, நான் கொடுக்க வேண்டாமா? நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருக்கான். அவனுடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லை. 20 வயசு 22 வயசு பிள்ளைகளே. இங்கே இருக்கிற எத்தனை பேருடைய பிள்ளைகள் சமீபமாக பார்த்துங்களா, இந்த நம்ம துடியலூர் பக்கத்தில் ஒரு பையனை ஓடி வெட்டிட்டாங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் நிறைய கொலைகள். அந்த கொலை வரியின் ஆவி தீவிரிச்ச ஆடுது தேசத்தில். கோபம் கோபம் கோபம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கத்த தரணும். என் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கத்த தரணும். இந்த பாட்டை எல்லாரும் பாட போறோம். ஒரு யுத்தங்கள் எல்லாம் ஓயணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்கள் எல்லாம் ஓயணும். குடும்பங்களில் இருக்கிற கோபங்கள் தனியணும். கணவன் மனைவிக்கு இருக்கிற வாக்குவாதங்கள் குறையணும். ஒரு சமாதான நதியை போல வரணும். பழி வாங்குற எண்ணம் எல்லாருடைய மனசுலேருந்து எடுத்து போடணும். மனசுக்குள்ள இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றப்படணும். நிறைய பேர் வேணும்னு எல்லாம் பழி வாங்கல, அவங்க பழி வாங்குற ஆட்கள் எல்லாம் கிடையாது. ஆனா என்னன்னா, அவங்க மனசுல இருக்கிற காயம், அந்த காயம் அவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு அவங்களை துடிக்க வைக்குது. ஆனா அந்த காயத்தை ஆற்றுகிறவர் கர்த்தர் ஒருவர். இந்த சத்தத்தை கேட்கிற யார் அந்த காயத்தோடு இருந்தாலும் அந்த காயத்தை கர்த்தர் ஆற்றட்டும். உங்க எதிரி உங்களுக்கு விரோதமாய் பண்ணின காயத்தை கர்த்தர் ஆற்றட்டும். உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு விரோதமாய் பண்ணின காயத்தை கர்த்தர் ஆற்றட்டும். உங்க உடன் பிறப்புகள் உங்களுக்கு செய்த அந்த துரோகத்தை கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலிருந்து மறக்கப்படட்டும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. தம்பி, வாலிப தம்பி ஒரு உடன்படிக்கை பண்ணு. தங்கச்சி ஒரு உடன்படிக்கை பண்ணு. இனி மரணம் அடைகிற வரைக்கும் என் போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. என்னுடைய போராட்டம் அந்தகார ரோகாதிபதிகளோடு தான் எனக்கு போராட்டம். சொல்லுங்க, கையை உயர்த்தி. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதனால நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இதனால நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, இதனால எனக்கு தோல்வியே வந்தாலும் பரவாயில்ல, கையை உயர்த்தி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இந்த யுத்தம் என்னுடையது இல்லை, இனி என்னுடையது அல்ல. நல்ல கையை உயர்த்தி ஒவ்வொரு தகப்பனும் தாயாரும் பிரதர் சொல்லுங்க, இனி இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, இனி இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவரே, இனி நான் தோற்றுட்டேன், நான் ஃபெயிலியர்னு ஒத்துக்கிறேன். நஷ்டமே வந்தாலும், நீங்க என்ன அடிச்சாலும் உதைச்சாலும் எதிரி ஜெயிச்சாலும், இனி இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் உன்னுடையது, இந்த யுத்தம் உன்னுடையது. சொல்லுங்க எல்லாரும், நான் இனி பழி வாங்க மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுங்க. போய் அந்த கேஸ் கட்ட திரும்ப வாங்கிருங்க. தேங்க்யூ ஜீசஸ். இனி அந்த கேஸ் கட்ட திரும்பி வாங்கிருங்க. இனி அந்த நபரிடத்துல எந்த நபரிடத்தை சொல்றீங்களா, ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பிரதர், விட்டுருங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரோ அதை செய்யட்டும் பிரதர், நான் அமைதியா இருக்கிறேன், வந்தா வரட்டும். கர்த்தர் வேண்டானா அது என்ன விட்டு போட்டும், பரவாயில்லன்னு சொல்லுவேன்னு கையை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க தீர்மானம் எடுங்க. நான் இனி கோவப்பட மாட்டேன். ஆண்டவரே, மனசார நான் மன்னிக்கிறேன். சொல்லுங்க, அந்த துரோகத்தை மன்னிக்கிறேன், அந்த அக்கிரமத்தை மன்னிக்கிறேன், அந்த மனுஷனை மன்னிக்கிறேன். சொல்ல சொல்ல உங்க மேல அந்த கிருபை பெருகட்டும். Thank you Jesus. Hallelujah. பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும். இறங்கும் ஐயா. கையை உயர்த்தி சத்தமா சத்தமா சொல்லுங்க, இறங்கும். எஸ், எல்லாரும் முழு பலத்தோடு இறங்கும் ஐயா. கிருபை. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும்.
எங்க குடும்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது. ஓ, பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும். பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும். பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். இறங்கும் ஐயா அப்பா. அப்பா, இந்த ஒரு உருக்கமான ஜெபத்துல 100 குடும்பங்களாவது ஒண்ணு சேரணும் ஆண்டவரே. இப்போ அந்த வெறுமையை பார்க்கிற அந்த குடும்பத்துல, வறட்சியை பார்க்கிற அந்த குடும்பத்துல ஒரு மழை இப்போ நினைக்கட்டும் ஆண்டவரே, நினைக்கட்டும் ஆண்டவரே. துப்பாக்கி ஏந்தும் கைகள் வேதம் ஏந்த வேண்டும். துப்பாக்கி ஏந்தும் கைகள் வேதம் ஏந்த வேண்டும். தப்பாமல் விருப்பம் எப்போதும் செய்ய வேண்டும். தப்பாமல் விருப்பம் எப்போதும் செய்ய வேண்டும். இறங்கும் ஐயா. ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்கிற அந்த தம்பியை ரட்சிங்க. அந்த மகனை இப்ப தொடுங்கப்பா. எந்த தாய் கதறுகிறார்களோ, எந்த தகப்பன் கதறுகிறாரோ, இப்ப அந்த பையன் எங்கிருந்தாலும் ஒரே நாளில் 10 மணி நேரத்துக்குள்ள சவுல பவுலாய் மாற்றின கர்த்தர், சவுல பவுலாய் மாற்றின கர்த்தர் அந்த பையனை ஒரு பவுலாய் மாற்றுங்க. அந்த சவுல ஒரு பவுலாய் மாற்றுங்க. அந்த பிடியிலிருந்து அந்த வாலிப தம்பி மீட்கப்படட்டும். அந்த தங்கச்சி மீட்கப்படட்டும். இறங்கும் மனம் இறங்கும் ஐயா. வீடுகள் இழந்தவர்கள், இடங்களை பெயர்ந்தவர்கள், வீடு இழந்தவர்கள், இடங்கள் பெயர்ந்தவர்கள் மறுவாழ்வு பெற வேண்டும். மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். மறுவாழ்வு பெற வேண்டும். மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். இறங்கும் ஐயா. சத்தமா இத ஜெபிக்கிறவங்க மட்டும் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கு. வயதான அம்மாங்கள்லாம் இந்த கர்த்தர் இந்த ஜெபத்துல ஒரு அற்புதத்தை கட்டளையிடுற. அந்த குடும்பங்கள், பிள்ளைகளுடைய குடும்பம் இணைய போகிறது ஒன்றாய். ஹalleluya. பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும். இயேசுவா இறங்கும் ஐயா. எஸ், வாலிப தம்பிங்க கதறுங்க, தங்கச்சிங்க கதறுங்க. ஆமென் 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 ஆமென். இறங்கும். எல்லாரும் அழுது நம்ம ஜெபிக்க போறோம். அழுது ஜெபிக்க போறோம். கோயம்புத்தூர் பட்டணம், இன்னும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொரு பட்டணங்கள் தேசங்களில் இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்களுடைய நிறைய பேருடைய பசங்க கூட கஞ்சா குடிச்சிட்டு, சிகரெட் அடிச்சிட்டு, தண்ணி அடிச்சிட்டு, ஊதாரியா ரோட்ல எல்லாம் என் பையன் திரியிறான் பாஸ்டர். என் பையன் நல்லவனாவே இல்லை. என் பையன் ரவுடிகள் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான் பாஸ்டர். என் பையன் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தான். என் பொண்ணு இப்படி போய் சேர்ந்துருச்சு. யாராவது ஒரு அம்மா அப்பா வருத்தத்தோட வந்திருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், சவுல பவுலாய் மாத்துறதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் பிடிக்கல. ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளேயே கர்த்தர் அவ்வளவு பெரிய சவுல பவுலாய் கர்த்தர் மாத்தினார். ஆமென். ஸோ எல்லாரும் ஒரு ஜபமாய், வாலிப தம்பிங்க எல்லாம், இன்னைக்கு நீ வந்திருக்கப்பா, நீ சர்ச்சில் இருக்கப்பா, பெரிய லக்கிப்பா. உன்ன மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவன் வேற யாருமே இல்லைப்பா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ சர்ச்சில் வந்து உட்கார்றது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாரு. உன் குடும்பத்திலிருந்து ஆண்டவர் உன்னை வேறு பிரிச்சு அழகாய் கொண்டு வந்திருக்கு. இந்த தேசத்துல இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை ஆயிட்டே இருக்கு. அதிகமா இந்த கஞ்சாவை குடிச்சா என்ன பண்றான்னே அவனுக்கு தெரியல.
என்ன செய்யறதுன்னே தெரியல. அவனுக்குள்ள ஒரு வெறித்தனம் வந்துடுது. நான் நம்புறேன் இந்த ஒரே ஒரு பாட்டை பாடிட்டே இருக்கும்போது வாலிப தம்பிங்க கதறி ஜெபம் பண்ணுங்க. இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிங்க, இந்த தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிங்க. பிரிந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேரணும். இந்த ஒரே பாட்டு குறைஞ்சது ஒரு 100 குடும்பத்தை ஒன்றா சேர்க்கணும். ஆமே. ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ குழந்தைகளை நம்ம இங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம், சாட்சி சொல்கிறோம்ல. ஒரு நாள் இங்கே வாசிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆராதனையில் நீங்கள் ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணீங்க, என் குடும்பம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருக்குது, நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி, என் பிள்ளையினுடைய குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சு. கர்த்தர் எல்லாரையும் கர்த்தருடைய மாற்றணும். இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சலசலப்புகளை மாற்றணும். அந்த சமாதான குறைவுகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஐக்கியம், ஒரு பெரிய ஒற்றுமையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஒரு பெரிய சமாதானத்தை அப்படியே மன்னிச்சிருங்க பிரதர், மன்னிச்சிருங்க சிஸ்டர். பரவாயில்ல, அவங்கள போய் பழி வாங்கி நம்ம என்ன பிரதர் பண்ண போகிறோம், என்ன சிஸ்டர் பண்ண போகிறோம்? என்னதான் இருந்தாலும் அது ஒரு உயிர், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு மனைவி கணவன், என்னதான் இருந்தாலும் உங்கள் ரத்த சம்பந்தமான, சரி பரவாயில்ல, அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் ஒன்றும் குறைஞ்சு போகலையே. கர்த்தர் உங்களை நல்லா தானே வச்சிருக்கிறாரு, நீங்கள் ஏன் அப்போ பழி வாங்கணும்? பரவாயில்ல, அது ஒரு நன்மைக்காக தான் கர்த்தர் வச்சிருக்காரு. அதனால எதையும் யோசிக்காதீங்க. உங்க காயம் ரொம்ப பெருசு. பட் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் தருவாராக. ஆண்டவர் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா நான் எத்தனை பேரை கொண்டிருக்க முடியும். ஆனால் கிருபையா இருந்தாரே. பாடலாமா இந்த பாட்டு? அப்படியே பாடி நம்ம முடிக்க போறோம். ஹல்லேலூயா. பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும். பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும். பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. ஆண்டவரே அவங்கள கொண்டு வாங்க ஆண்டவரே, இறங்கும் ஐயா. இப்போ இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற அந்த தாயாருடைய மகன், அந்த தகப்பனாருடைய மகன், அந்த மகள், ஓ ஹல்லேலூயா. துப்பாக்கி ஏந்தும் கைகள் வேதம் ஏந்தவே, துப்பாக்கி ஏந்தும் கைகள் வேதம் ஏந்தவே, தப்பாமல் விருப்பம் ஏசப்பா. இறங்கும் ஐயா. வாலிப தம்பிங்க சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எஸ், வன்முறையில ஈடுபடுகிற வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வன்முறையில ஈடுபடுத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீடுகள் இழந்தவர்கள் மறுபடி இணையவே, வீடுகள் இழந்தவர்கள் மறுவாழ்வு பெற வேண்டும். வீடுகள் இழந்தவர்கள், இடங்கள் பெயர்ந்தவர்கள் மறுவாழ்வு பெற வேண்டும். மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். மறுவாழ்வு பெற வேண்டும். மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். இறங்கும் ஐயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி. இறங்கும் ஐயா. நீர் இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை உங்க பிள்ளைகளை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். அவங்க கையில இருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் எங்க சர்ச்சை பெருக பண்ணுங்க, தேவைகளை எல்லாம் சந்திங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாங்க ஒரு குழந்தை பிரதிஷ்டை பண்ணிடுவோம். வெல்கம். அவங்க சாட்சி, உயிருள்ள சாட்சிக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரதர் டேனியல், பிரதர் ஷீபா.
பிரதர் ஜான், பிரதர் பியூலா. ஓகே, ஆண்டவருக்காக நன்றி. கர்த்தர் இந்த அழகான குழந்தையை உங்களுக்கு எவ்வளோ சூழ்நிலையிலிருந்து மிராக்கில் அற்புதமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் இந்த குழந்தையை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கேட்டால் தாராளமாக தந்துடுவீங்களா? ஆமென். சரி, ஆமென். குழந்தைக்கு முன்பாக ஸோ சண்டை போடாமல், ஒருவேளை அப்படி ஏதோ மன வருத்தம் வந்தால் கூட உடனே ஒப்புரவாகி ஒரு நல்ல அம்மா அப்பாவாக குழந்தைக்கு முன்னாடி முன்மாதிரியான ஒரு தகப்பன் தாயாய் வாழ்வீர்களா? ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை அவர்களுக்கு நேராய் நீட்டி, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் என் சகோதரியே நீ கோடாகோடியாய் பெருவாயாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எங்கள் மூதாதையருடைய அந்த தாயினுடைய பெயர் சாரா. ஓ, ஜீவனுள்ள எல்லாருக்கும் அவள் தாய். அந்த பெயரை வைத்து என் பிள்ளையை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அநேகருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற ஒரு விசுவாச வீராங்கனையாய் கர்த்தர் என் பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி. இந்த பிள்ளையை வைத்து அவருடைய தாய் தகப்பன் மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கே என் பிள்ளை விசுவாசத்தை கொடுக்கிற பிள்ளையாய் மாறட்டும். வருகிற சன்னதிக்கு ஒரு பெரிய சாட்சியாய் நன்றி ஆண்டவரே. எந்த பலவீனமும் தொடக்கூடாது. நல்ல பாடல்காரியா இருக்கணும். நிறைய உங்களுக்காக பாடணும். அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்ட அத்தனை ஊழியத்தையும் என் பிள்ளை செய்கிறதற்கு என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் பிள்ளைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளையும் இப்படி நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிற நாள் சீக்கிரமாய் வருவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டி அவர்கள் வரவேற்கலாம். வாங்க, வெல்கம். ஸோ அடுத்ததாக ஒரு திருமண தம்பதியார் பிள்ளைகளுக்கு கடந்த வாரத்தில் ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் திருமணம் நடந்தது. அருமையான மகன் வந்து நம்ம சர்ச்சு மகன், அவருடைய தகப்பனாரும் தாயாரும் அவங்க வந்து பல ஆண்டுகளாக நம்முடைய திருச்சபையில் அவங்க பிலீவராக இருந்து சர்ச்சுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவானவங்க. பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அநேகருக்கு ஆண்டவர் உங்களை சாட்சியாய் வாழ பண்ணுவார். நீங்கள் 2 பேரும் சேர்ந்ததற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நிறைய பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அம்மா அப்பா பட்ட எந்த கஷ்டத்தையும் நீங்கள் படாமல் நீங்கள் செய்கிறது எல்லாத்துலேயும் கர்த்தருடைய கரம் வெற்றியாக இருக்கட்டும். எல்லாருடைய கரங்களையும் அவர்களுக்கு நேராக நீட்டி உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உங்களுடைய பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் மகன் டேனியல், மகன் ஷீபா வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே, வெற்றியாய் வாழ்ந்திருக்கட்டும். நன்றி. இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே ஜனங்கள் மத்தியில் எங்கள் பிள்ளைகள் கோடாகோடியாய் பெருகுவார்களாக. அவர்களை பார்க்கிற ஒவ்வொரு சொந்தங்களும் இனி அவர்களை ஆச்சரியமாய் பார்க்கிற அளவிற்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு உயர்வை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக. 2 பேரும் அடுத்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு பெரிய சாட்சி உள்ள பிள்ளைகளாய் அவர்கள் மாறணும். இவர்களை பார்த்து நிறைய பேர் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை வருகிற அளவிற்கு இவர்கள் 2 பேரையும் அந்யோன்ய ஐக்கியத்திலே கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. 2 பேரும் சேர்ந்து உமக்கு ஆயிரங்களுக்கு 10,000ங்களுக்கு அவர்கள் சாட்சியாய் வாழட்டும். மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை செலுத்தி நம்ம முடிக்கலாம். தேங்க்யூ. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன்,
நிறைவேற்றினீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொல்வதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. கோடி நன்றி. இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக சர்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க கை தூக்கம் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமாக, முதல் டைமாக திருச்சபைக்கு வந்திருக்கிறவங்க. ஓகே, ஓ இத்தனை பேர் இருக்கிறீங்களா? நல்லா கரங்களை தட்டி. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால எங்கள் கம்ஃபர்ட் திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைன்லேயும் புதுசாக வந்திருக்கிற பிள்ளைகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த சொன்ன வசனத்தின்படி நீங்கள் இன்னைக்கு இந்த காலடி எடுத்து வச்ச இன்னையிலேருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று உங்களை மனசார ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த ஊரில் இருப்பீங்கன்னா எங்களுடைய திருச்சபைக்கு வருவதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஆமென். மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி முடித்த உடனே இன்றைக்கி சாயந்தரம் ஸோ வாலண்டியர்ஸ் மீட்டிங் 200 வாலண்டியர்ஸ் கண்டிப்பாக தேவை. இந்த யூத் மீட்டிங்க்கும் ப்ளஸ் அந்த 1 வீக் மீட்டிங்க்கும் அகைன் அந்த வாலண்டியர் இந்த யூத் மீட்டிங் தான் ரொம்ப அவசியம். அது ஒன்று. அப்புறம் அந்த லவ் ஃபீஸ்ட்டுக்கு அந்த பொறுப்பு எடுக்கிறவர்கள், அந்த பொருட்களை எடுக்கிறவங்க பின்னாடி அந்த லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அதில் உங்கள் ஃபோன் நம்பரை மட்டும் எழுதிட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிற நாளில் அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த சமையல் காரியத்தை ஒழுங்குபடுத்திடலாம். அப்புறம் அந்த ஃபுட்டு டோக்கன் அதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுங்க. 20 ரூபீஸுக்கு இடநாளில் கூட வந்து வாங்கிக்கலாம். இன்றைக்கி தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இன்று இரவு 8 மணிக்கு பாய்ஸ் தம்பிகளுக்காக ஒரு சிறப்பு ஜெபம். எல்லா யூத்து தம்பிகளும் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணணும். இன்றைக்கி என்ன வேலை இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுதும் கர்த்தருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இது கடைசி வாரம். இந்த கடைசி வாரத்தில் இந்த மாதம் கொடுக்க வேண்டிய சகல அற்புதத்தையும் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு புது மாதத்தில் ஒரு வெற்றியோட சந்தோஷத்தோட எங்களை கர்த்தர் காலடி எடுத்து வைக்க பண்ண போகிறதற்காக நன்றி அப்பா. ஸ்கூல் திறக்குது, காலேஜ் திறக்குது, நிறைய தேவை. எங்கள் பிள்ளைங்க பணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 புருஷர்களுக்கு போஷித்து மிச்சத்தை எடுத்த கர்த்தர் எங்கள் பிள்ளைகள் இந்த கல்வி ஆண்டில் மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் கிருபையின் கரம் அவர்களை முழுவதுமாய் தாங்கட்டும். உங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் நம் அனைவரோடும் இன்னும் ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
காட் பிளஸ் யூ. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ்ல. ஸோ சர்ச்சில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுறதுக்கு அப்போ இட நாளில் வந்துட்டு வெளியேந்து வந்தவங்க கொஞ்சம் அவங்க பார்க்கணும் ஜெபம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ரொம்ப அவசரமாக இருக்கிற